மாறாது உம் கிருபை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீ அனைத்து சேர்த்து கொண்டீ என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீ அனைத்து கொண்டீ இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் மணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மணுகாது எந்த தீங்கும் தீண்டாது எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது ஒன்றும் சேதப்படுத்தாது என்று வசனம் சொல்வது. அல்லேலூயா. 83வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விடுதலை நாயகன். ஆமென். இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் கூட வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வந்திருக்கிறவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவர். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என் இயேசு ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் அவர் தேடி ஓடி வந்தா என்னை தேற்றி அணைத்து கொண்டா அவர் தேடி ஓடி வந்தா என்னை தேற்றி அணைத்து கொண்டா என் பாவம் அனைத்தும் மன்னித்தா என் பாவம் மன்னித்தாம் புது மனிதனாக மாற்றினான் புது மனிதனாக மாற்றினான் விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறான் என்ன ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார் அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார் சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா அதிகாரம் தந்தா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறாம் எனக்குள்ளே இருக்கிறாம் என்ன ஆனந்தம் செங்கடலை கடந்து செல்வேன் யோர்தானை மிதித்து நடப்பேன் செங்கடலை கடந்து செல்வேன் யோர்தானை மிதித்து நடப்பேன் எரிகோவை சுற்றி வருவேன் எரிகோவை சுற்றி வருவேன் எக்காலம் ஊதி ஜெபிப்பேன் எக்காலம் ஊதி ஜெபிப்பேன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் நான் பாடி பாடி துதிப்பேன் தினம் ஆடி ஆடி மகிழ்வேன் நான் பாடி பாடி துதிப்பேன் தினம் ஆடி துதிப்பேன் எங்கும்
இயேசுவே என் இயேசு ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அல்லேலூயா. விடுதலை நாயகன் அவருடைய வார்த்தை உள்ளே வந்துட்டா எந்த மனுஷனும் பிரகாசிக்க பண்ணும்படிக்கே. எப்பேற்பட்ட பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகள், சூழ்நிலையில் கண்ணீர், கவலை இருந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டா ஒரு பெரிய விடுதலை. அல்லேலூயா. ஒரு விடுதலை. ஏன்னா எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் நம்மளுக்கு இல்லாட்டாலும் கடவுளுடைய வார்த்தை, பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு விடுதலை தரக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, மரித்தோரை, எதை இந்த உலக காரியங்களிலிருந்து எல்லா சூழலிலும் மரித்தவனை போல நாளை ஒன்றுமே செய்ய முடியாது, என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அவன் ஹோமா ஸ்டேஜுக்கு போயிருந்தா கூட, அப்படி எல்லாம் செயலிழந்தும் மரித்தவனாக இருந்தால் கூட அவருடைய வார்த்தை ஒருவேளை போகுமானால் அவன் ஜீவனோடு மறுபடியும் எழுந்து வருவான் என்ற வசனம் சொல்லுவாள். அல்லேலூயா. ஆகையால் துதிக்கிற நமக்கோ அதிக பலன் உண்டு. மறுபடியும் ஒரு பாடலை பாடி ஜெபத்தோட ஜெயிக்கிறதுல 376வது பாடல். 376வது பாடல். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நாம் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. சொல்லுங்க. ஆனந்த புலம்பலுக்கு எதிரானே, துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரம். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே,
நானே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி ஓடுகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவ ஊற்றா இருக்குது. அது எப்படி ஊற்றுறான்? வற்றாத நீர் ஊற்றுறான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நீர் ஊற்று வந்தால் ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்கள் பிறந்து சில ஆண்டுகளுக்கு பின்பாக அது வற்றி அந்த ஒரு ஓடையாய் என்று மாறிடுது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தான் ஜீவ ஊற்றா இருக்குதான். இல்லையா? எப்படி என்ன ஊற்றா இருக்குதான்? சத்தமாக சொல்லுங்க. ஜீவ ஊற்றா இருக்குதான். அப்போ ஜீவ ஊற்றுனா அதுக்கு முடிவே கிடையாது. அந்த ஊற்றுக்கு நம்ம குப்பு குப்பு என்ன செய்யும்? அதை துடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஊற்று தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஜீவ ஊற்று, வற்றாத நீர் ஊற்று. இல்லையா? அவர் எப்படிப்பட்ட நம்மளுக்கு அவர் வற்றாத நீர் ஊற்றா இருக்கிறார். அவர் உள்ளே வரும்போது நம்மளுக்குள்ள ஜீவ ஊற்று உண்டாகுது. ஆமென். அப்போ நம்ம போகிற இடமெல்லாம் செழிப்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே நடக்குது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாலை ஒரு ஆராதனைக்கான பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் நேசரை உத்திருப்பாதம் பாருங்க. 99 நேசரிவும் திரு பாதம் வந்து அதியே, நேசரிவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே போகுதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்தரத்தும் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரத்தும் எனக்காக அல்லோ, பாக்கியமே. பரிசுத்தரே
படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பெரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரி திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அவரை துதிக்க துதிக்க ஆனந்தம், அவரை பாட பாட மகிழ்ச்சி, அவரை உயர்த்த உயர்த்த மகிமை உண்டாயிக்கொண்டே இருக்கும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை நன்றி நன்றி ஐயா. ஆஹா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் வந்து உம்முடைய ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம்ப்பா. பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறீர். எங்கள் பட்சத்தில் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறீரப்பா. உங்களுடைய நீதியின் கரத்தினாலே எங்களை நடத்துகிறீர்கள். நன்றி. முன்னும் பின்னுமாக எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் போக்குள்ள வரத்தில் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டு இருக்கிற பிள்ளை சுகபத்திரமாக அழைத்து வாங்க. இயேசு நாமத்திலிருந்து ஆராதனை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு 10-30 போல். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களுக்காக நீ கண்டிப்பாக உங்கள் சபையில் ஜெபிங்கன்னு சொல்லி ஒரு சிலர் என்கிட்ட சொல்லபடினாலே இது ஆராதனை இருந்தாலும், ஏன்னா ஒரு சில காரியம் ஜெபிச்சுதான் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் சபையார் சேர்ந்து நீங்களும் ஜெபிச்சிங்கன்னா எங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. முதலாவது ஜெபம், ஜூன் 12ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்துச்சு. அமலாபாத்லேருந்து லண்டன் போன விமானம் கீழே விழுந்துச்சு. அதில் 242 பேர் மொத்தம் பயணிச்சுருக்கிறாங்க. நம்ம நியூஸில் கேட்டோம். அதில் ஒருவர் மாற்றம் நினைஞ்சார். அந்த பிளேட் தரமாறிக்க விழும்போது எமர்ஜென்சி வழியாக குதித்து அவர் உயிர் பிழைச்சார் என்று
மீடியாவில் பார்க்குறோம். இன்றைக்கி வரைக்கும் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மரித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கி நிறையா பேர் நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடும்பமாக படம் போட்டிருக்கிறாங்க. பார்க்கும்போது மிகவும் மனசு வேதனையாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடக்காதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் தயவு கிடைத்து அந்த ஒவ்வொரு ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கடல் பயணிக்கிற கப்பலாக இருந்தாலும் சரி, ட்ரெயின், பஸ்ஸு, நடைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, உயிருக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க முடியாது. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது போன வாரம் பிரதர் சொன்ன மாதிரி அந்த நினைவை பட்டணத்தாரெலாம் உபாசம் இருந்தாங்களாம். இரட்டுடுத்தி கொண்டு சாம்பல் இப்படி வந்து அழுது புலம்புனாங்க. அந்த ஊருடைய ராஜா சொன்னார், ஒருவேளை அவர் மனதிறங்கினா இறங்குவார். அவர் மனதில் கர்த்தர் சொன்னார். யாருங்கண்டா ஒருவேளை மனதிறங்கினா இறங்குவார் சொன்ன உடனே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு மனதிறங்கினார். நினைவு பட்டணத்தை அழிக்கலைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த மரித்தவங்க சிறு குழந்தைகள், வாலிபர்கள், அநேக அரசு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெலாம் இன்றைக்கி அந்த உயிரை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தாருக்கு நம்ம ஆறுதல் படுத்தும்படியாக, நம்மளும் இதில் பங்கு பெறும்படியாக, அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகும்படி நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே. இந்த ஜூன் 12 நடந்த அந்த விமான விபத்தில் மரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்தாருக்காக நான் இயேசு நாமத்தில் எங்களுடைய சபையின் சார்பாக நாங்கள் ஆறுதல் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, இரங்கல் தெரிவிக்கிறோம். வருந்துகிற இயேசு நாமத்தினாலே இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியம் நடக்காதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து, ஆண்டவரே நீர் முன்னும் பின்னுமாக பாதுகாக்கிற கர்த்தர், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புன எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கண்கள் தயவு கிடைக்கட்டும். எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய சிருஷ்டி ஆண்டவரே, மனுக்குள் ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகளும் மூப்போரும் தாயும் தகப்பனுமாய் குழந்தைகளும் பிள்ளைகளுமாய் இருந்தபடினாலே அவங்களுக்கு அந்த அந்த ஆத்மாக்களை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தாருக்கான ஜெபிக்கிறோம். அவங்களை ஆறுதல் படுத்துவீராக ஆண்டவரே. இனி ஒவ்வொரு நாளும் இயக்கிற ஒவ்வொரு வாகனமும், எந்த வாகனமாக தான் சரி, அது மேலே பறக்கிற வாகனம், கடல் பயணங்கள், ட்ரெயின், பஸ்ஸு, மற்றபடி வாகனம் எல்லாம் வந்தால் சரி, உயிருக்கு எந்த சேதம் வராதபடிக்கு அப்பா நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய கண்களை தயவு கிடைக்கட்டும். பாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இனி இப்படிப்பட்ட காரியம் நடக்காதபடிக்கு இனி நீ தீங்கி காணாது இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைப்படி எங்கள் தேசத்தில் எந்த நாட்டிலும் தான் சரி ஆண்டவரே, இப்படிப்பட்ட சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஆண்டவரை மரித்து அந்த பிள்ளைகள் இழந்திருக்கிற குடும்பத்தாருக்காக நான் ஜெபிக்கிறோம். அவங்களை ஆறுதல் படுத்துங்க. ஆனாலும் அழுது புலம்புவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தைப்படிக்கு அந்த குடும்பத்தை சபையின் சார்பாக நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னொரு ஜெப குறிப்பு, நம்ம போன மாதம் விபிஎஸ் நடத்தினோம் 22ஆம் தேதி. அதில் ஒரு ஆசிரியர் கலந்து கொண்டார். அவர் பேர் வந்து நூர்லா. அந்த சைடில் வந்து வாசித்தார்லையா, ஒரு பிள்ளை பேரை வாசித்தார்லையா, ஒரு சகோதரர், ஒரு சகப்பா, அவர் பேர் நூர்லால். அவங்களுடைய தாயார் வந்து சீரியஸ் கண்டிஷனில் வந்து இன்றைக்கி மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் நினச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெய்வீக சுகம் வரும்படியாக ஏன்னா காலைல கேட்டுக்கொண்டாங்க, உங்கள் சபையெல்லாம் செஞ்சவங்க எங்கள் தாயாருக்கு நல்லா சுகம் கிடைக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. நாங்கள் சார்ந்து சபைக்கு சாட்சியாக வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அதனால் அம்மாவுக்கு பூர்ண சுகமாகும்படியாக நம்ம உலகத்தை உயர்த்தி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை பண்ணியிருக்காங்க. சீரியஸ் கண்டிஷன் சொன்னாலுமே கர்த்தர் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரண படுக்கையை மாற்றி போடுகிற கர்த்தர், ஜீவ நாட்களை கூட்டி கொடுக்குற கர்த்தர் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சபையின் சார்பாக ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தினாலே. இப்பொழுது அந்த தாயார், அந்த ஐசுவாரில் இருக்கிற தாயாருக்குள்ள ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசு நாமத்தினாலே. உங்களுடைய ஆணி பாய்ந்த காரம், உயிர் தெளிந்த வல்லமை அந்த தாயாருடைய சிரசமில் அமர்வதாக, ஒரு பூரண சுகம் உண்டாவதாக, பூரண சுகம் உண்டாவதாக, பூரண சுகம் உண்டாவதாக இயேசு நாமத்தில். என் தேவனாய் கர்த்தர் சுகம் கொடுத்தார் என்று அவர்களும் ஆபிரகாமுடைய குமாரத்தை இருக்கிறபடினாலே ஆண்டவரே நான் ஜெபிக்கிற இயேசு நாமத்தினாலே புதிய பலன், புதிய ஆரோக்கியம் உள்ள ஆளுக செய்வதாக, உலர்ந்த எலும்புகள், சதைகள், சவுகள், நீர்ப்பைகள், இரத்த குழாய் எல்லாம் புதிய பலன் உண்டாவதாக இயேசு நாமத்தினாலே, உண்டாவதாக இயேசு நாமத்தினாலே வார்த்தை அனுப்புகிறோம். இப்பொழுது தாயாருக்குள்ள வல்லமை நடப்பதாக இயேசு நாமத்தினாலே. சபைக்கு சாட்சியாக இருக்கட்டும். கர்த்தர் என்ன சுகம் கொடுத்தார் என்று சொல்லுவார்களே இயேசு நாமத்தினாலே. ஓ நன்றி செலுத்துறப்பா. அந்த சகோதரருடைய விசுவாசத்தின்படி தன் தாயாருக்கு பூரண சுகம் கிடைக்க முடியாது. அன்னைக்கு எங்களோட ஊழியத்தில் வந்து இணைந்து அதை நடத்தி கொடுத்த அன்பு சகோதரன் ஆஸ்வதிக்கிறோம். அவருடைய ஃபேமிலி ஆஸ்வதிக்க தாயாரை பிளஸ் பண்றோம் இயேசு நாமத்தினாலே. வியாதி படுக்கைகளை மாற்றி போடுற கர்த்தர் ஆண்டவரே வார்த்தை அனுப்புகிறோம்ப்பா. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் நீங்கள் உதவி செய்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே இப்பொழுது தாயார்கள் எந்தெந்த இதெல்லாம் பலவீனன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் மாற்றி புது பலன் அடைவார்களே சொன்னா மாத்தினாலே, புது பலன் அடைவார்களே சொன்னா மாத்தினாலே ஜெபிக்கிறோம்.
உடைய கண்கள் தயவு கிடைக்கட்டும். தாயாருக்கு பூரண சுகத்தை பேசியிருக்கிறோம். உடைய வார்த்தை அனுப்புகிறோம். உடைய வார்த்தை ஒரு நாள் வீணாய் திரும்பாத ஆண்டவரே. சுகத்தை ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காக சுமம் தீர்த்து அந்த அற்புதம் நடக்கட்டும். அந்த அம்மாவுக்காக நீ இரத்த சிந்தனை ஆண்டவரே, அந்த அற்புதம் நடப்பதாக சொன்னாமத்தினால எங்களுக்காக மரித்து உயிரோடு கூட கர்த்தருடைய வல்லமை ஆளுக செய்வதாக. தாயாருக்கு சுகம் கிடைக்கிற சபையின் சார்பாக நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இப்பொழுதே சுகம், இப்பொழுதே ஆரோக்கியம், இப்பொழுது நன்மையான இவளை கண்டறியத்தக்கதாக நல்ல செய்தியை கேட்கும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆஸ்வதிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இன்னொன்று, தேசத்துக்காக ஜெபிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, தேசத்தில் இருக்க எல்லாருமே மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா போன ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபிச்சது பிரகாரம் இளைஞர்களுக்குள்ள பெரியவனுக்குள்ள ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் நிறைய போய் சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் வராதபடிக்கு அவன் தேசத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாகும்படிக்கு எல்லாரும் மனம் திறந்து அவங்க குடும்பம் சந்தோஷமாக சமாதானமாக நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக கர்த்தர் கொடுத்த ஜீவ நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும்படிக்கு எல்லா சகோதரம் சகோதரிகளும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இதில் யாரும் தன் சரீரத்தை ஆண்டவரே அவர்களே ஆக்கிரமிக்கலாக கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு, மற்ற பலவிதமான போதைப் பொருட்களாலும் ஆண்டவரே சுமைக்கலாம் சீரட்டினாலும் எல்லாம் கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு சகோதரியும் சகோதரன் ஆஸ்வதிக்கிறே சொன்னா மாத்தினாலே மனம் கண்கள் திறக்கப்படுவதாக. இது கர்த்தர் படைச்ச அவைகள் ஒன்றொன்று விலையேற பெற்றது. இதை பாதுகாத்து கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கும் 1000 தலைமுறை விசாரிக்கிற கர்த்தர் இன்னைக்கு பாவத்திலும் சாபத்திலும் போய் அன்பு சகோதரனே, இனி காலம் செல்லாது. உன் குடும்பத்தை நன்றாய் நடத்த நீ கற்றுக்கொள். அப்பொழுது பூமியிலே வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு உன் சந்ததி சந்ததியாய் பூமியில செலுத்திருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ராஜாக்களுக்கு மதுபானம் தேவையில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ ராஜாவை கர்த்தர் உங்களை பார்த்து ராஜாத்தீர் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு மதுபானம் தேவையில்லை. அநேக ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை பூமியில ஜனிப்பித்திருக்கிறார். உங்களுடைய கையின் கிரிகளும் உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் அநேகரை போஷிக்கும்படியாக கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாராக இயேசு நாமத்தினால. பாவத்தை அறிக்கை விட்டு விடுகிறவன் கணம் பெறுவான் என்று வசனம் சொல்லுவது. ஆண்டவரே, இன்றிலிருந்து எல்லா சகோதரர்களும் அந்த தேவையில்லாத ஆண்டவரே குழப்பங்கள் விடுவதே நாமத்தினால, மதுபானங்கள் சீரட்டிலிருந்தும் புகையிலிருந்தும் கெட்ட தீயிலிருந்து விலகி வருவார்களே நாமத்தினால குடும்பமாய் வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த ஜெபம் இப்போ கூட சபையினுடைய ஒரு சில அறிவிப்பை முடிச்சுட்டு சகோதரி கையில் அன்பின் வெளிச்சம் ஊழியத்தில் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் மைஸ் அவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சபையை அவங்க கேர் எடுக்கிறபடினாலே கர்த்தர் அது அவங்களுடைய ஊழியத்தை மகிமைப்படுத்துவாராக. இன்றைக்கு கூட நம்ம சபையிலேருந்து பிறந்தநாள் திருமணக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் நான் ஜெபிக்கும் போது நான் எனக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஆனாலும் கர்த்தர் ஊழியர்களை கொண்டு தேவ பிள்ளைகளை கொண்டு என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எனக்கு நான் எதிர்பார்க்கல, பிறந்தநாளுக்கு சொல்லலை. ஆனாலும் அவங்க மெஜிஸில் பார்த்து சாயந்தரம் எனக்காக அவங்க நிறையா கேக்கெல்லாம் வெட்டி என்னை ஆசீர்வதித்துட்டு சமாதானத்தோடு போனாங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தேங்க் காட் பிளஸ் யூ. இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். சலோமி ஜெபிக்க போகிறாங்க. இந்த நாளில் பிறந்த நாள் திருமண கொள்ளுற பிள்ளைகளை பாஸ்டமாக ஜெபி. பிறந்த நாள் திருமண கொள்ளுற ஒவ்வொரு பிள்ளை ஆசீர்வதி. சூத்திரம்ப்பா, சூத்திரம் 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 சூத்திரம். ஆண்டவரே அப்பா, மே நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. அருமையான இந்த நாளில் தகப்பனே அப்பா, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவங்க தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தகப்பனே ஆண்டவரே அப்பா, அருமையான பிறந்த நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைக்கென்று அப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, தாயின் கருவில் நீ பிரித்தெடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுக்காக நீ சொன்னது போல் இந்த ஜனங்கள் எனக்காக ஆயத்தப்படுத்தினேன், என் துதிகளை சொல்லி வருவார்கள்னு சொன்னீங்களே ராஜா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துருங்கப்பா. இந்த பூமியில் பிறந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை உயர்த்தி உங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக எடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அது மட்டும் இல்லாண்டவரே, பிறந்த நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. அருமையான அப்பா, திருமண நாள் காணுகிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா கணவன் மனைவியாக இணைந்து உங்கள் குடும்பமாய் பிள்ளைய இருக்கும்போது அவங்கள ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. அதுபோல் திருமண நாள் ஆகின பிள்ளைகளுக்கு என்ன தேவைகளோ அவங்க குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோமப்பா. ஆபிரகாம் ஆசீர்வதித்தீங்களேப்பா ஆண்டவரே, அவன் பேரை பெருமைப்படுத்தினீங்கப்பா. அவனுடைய
அவருடைய சந்ததியை இந்நாள் வரைக்கும் அப்பா 1000 தலைமுறையில பாதுகாத்து வர்றது போல் ஆண்டவரே திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் 1000 தலைமுறையில் விசாரிக்கிற தேவன் தாமே அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை நீங்கள் அறிந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த தேவைகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கீங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து திருமணத்திற்காக அநேக பிள்ளைங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. சென்னையிலிருந்து அன்பு மகள் ஜெனிபர் அவங்களுக்கான ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஏற்ற துணையை தருவார். அன்பு மகள் ஜபாவுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தருவார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல் நம்ம ஊழியத்தில் இணைக்கப்பட்ட அன்பின் மலிச்ச ஊழியத்தினுடைய மூத்த சகோதரி பிரபாசிஸ்டனுடைய பொண்ணு சிங்கப்பூரில் இருக்காங்க. நேயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக கர்த்தர் காரியம் வாய்க்க பண்ணி திருமணம் பண்ணி சபைக்கு சாட்சியாக வருவார்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல் மதுரையில் இருக்கிறாங்கன்னா அன்பு மகள் பீர்த்திக்கான ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தில் வருகிறோம். அந்த மகள் போன மாதம் சந்தித்தோம். அநேக கண்ணீரோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ஆனால் கர்த்தர் ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன். அல்லேலூயா. கண்டிப்பாக அந்த மகளுடைய கண்ணீர் பதில் கொடுத்து ஏற்ற துணை சீக்கிரம் கொடுத்து அவர்களும் பூமியிலே சாட்சியாய் வாழ்ந்திருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எஸ்தர் கீர்த்தனாக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை கொடுத்து சபையில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் சாட்சியாக இருப்பார் என்று இயேசு நாமத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் சபையின் சார்பாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லேலூயா நான் மெஜிஸ் அனுப்புவேன். பிரேயர் இருக்கும், வாங்க. ஒருவேளை அனுப்பலைனாலும் இருக்கா இல்லைன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை தெரியப்படுத்திடுவேன், கேட்டுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஆள் கூட வரலேன்னு சொல்லி நாங்கள் என்ன எந்த ஏற்பாடுமே பண்ணாமல் ஜெபத்தில் உட்காந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு 10, 15 விட்டு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. நான் நினைப்பதற்கு வேண்டிய கர்த்தர் அதிகமாக தரும். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஜெபித்த உங்களை அதை காட்டி கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அதில் பங்கு பெற பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவாங்க. அவரோட பேசக்கூடிய கிருபையை பெற்றுக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பிள்ளைங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சண்டே சர்வீஸ் லைவில் போய்கிட்டு இருக்குது. அதுக்காக நிறைய பேர் சாட்சி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். லைவில் பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, இயேசு நாமத்தினால் சபையின் சார்பாக வாழ்த்துக்கிறோம். ஒருவேளை தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறவர். நீங்கள் ஒரு எந்த பட்டணத்தை பார்த்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையினுடைய ஒருவேளை நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் வார்த்தையை கேட்குறீங்க இல்லையா, அது எங்களுக்கு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குமானா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு நீங்கள் அதை பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இது ஒரு பெரிய இந்த ஊழியத்தை செய்கிற நீங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஊழியத்தை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்தி இதை பார்க்க சொல்லி நீங்கள் சொல்கிறனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் இயேசு நாமத்தில் லைவில் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு வேணுமானால் கீழே நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜெப குறிப்பு அனுப்புங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்பர் தெரியாதவங்களும் நான் சொல்லிடுறேன், எழுதிக்கிங்க. 91 59 51 74 44. மறுபடியும் சொல்கிறேன், 91 59 51 74 44. இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்பு நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி, இல்லை ஜெபத்திற்கு உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்பொழுது நான் அன்பின் வெளிச்சம் ஒழித்து வந்திருக்கிற அருமையான மைசா சிஸ்டர் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கரங்கள் தட்டி நன்றி சொல்ல வரவேற்போம். ஆமென். அவங்க சங்கீத பகுதியை பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபையும் சமாதானமும் உங்களை ஆண்டு கொள்வதாக. கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினால. நாகூம்ல 1வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்துல என்ன செய்யுமா அப்படின்னா மலைகளும் பர்வதங்களும் மெழுகு போல கரைந்து போகுமா. அவருடைய பிரசன்னத்தினால பூமி எடுபட்டு போகுமா. அவருடைய சமூகம் எங்க இருக்கு? இங்க இருக்கு, நம்முடைய மத்தியில இருக்கு. சரியா? தேவ பிரசன்னம் எங்க இருக்கு? உங்களுக்குள் இருக்கிறது. தேவன்
நம்முடைய மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவன், நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன். கொலோசையர் 1வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் வாசமாயிருப்பதே அந்த ரகசியமா. அப்ப உங்க ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா வாசமாய் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் அவருடைய பிரசனம். அப்ப தேவ பிரசனம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள. ஆமேன், ஆமேன். அப்ப உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவ பிரசனம் இருக்கிறது. தேவ பிரசனத்துல என்ன நடக்குமா அப்படின்னா, மலைகள் பெயர்ந்து பெயருமா. மலை போன்று இருக்கிற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி கரைந்து போகும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? எனக்குள் இருக்கிற தேவ பிரசனத்தினால எனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட பிரச்சனை மலை போல் நின்று கொண்டிருந்தாலும் சரிதான், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், உங்களுக்குள் இருக்கிற தேவ பிரசனம் அந்த மலையை அகற்றுவதற்கு வல்லமை உடையதாய் இருக்கிறது. இப்ப அவருடைய பிரசனத்துல பூமி எடுபட்டு போகுமா? பூமி எடுபட்டு போகும் அப்படின்னா என்னது? பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிற கர்த்தர், பூமியில வாழ்கிற ஜனங்களின் வாழ்க்கையை புதிதாக்குகிற கர்த்தர். அப்ப தேவனுடைய சமூகமும் தேவனுடைய பிரசன்னமும் என்ன செய்யும் அப்படின்னா, பிரச்சனைகளை மாற்றி போடும். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அன்னைக்கு கானா ஒரு கல்யாண வீட்டுல யார் இருந்தா? தேவன் அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப என்ன நடந்துச்சு? தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அப்ப தேவைகள் சந்திக்கப்பட்டது, பற்றாக்குறைகள் இல்லாமல் போனது, அப்புறம் மிகுந்த ருசியுள்ள திராட்சரசம் பரிமாறப்பட்டது. உங்க வாழ்க்கைய மிகுந்த ருசியுள்ளதாய் மாற்றுவதற்கு தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரியா? அப்ப உங்களுக்குள் இருக்கிற தேவ பிரசன்னத்தை நீங்க வரவேற்று உங்க கரங்களை மாத்திரம் ஒரு நிமிடம் உயர்த்தி ஒரே ஒரு சின்ன வரிகளை பாடுவோமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி. தேவ சமூகத்துக்கு முன்பதாக நாங்க வந்து நிற்கிறோம். தேவ பிரசன்னத்தினால நாங்க நிரப்பப்பட்டிருக்கிறோம். ராஜாதி ராஜாவினுடைய வல்லமையை நாங்க தரித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றிப்பா. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்கிறது லேசான காரியமா? கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியமா? உங்க கரங்களை உயர்த்துவீர்களா? உயர்த்தி ஆஹா லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆஹா அல்லேலுயா. ஆமென். சங்கீத பகுதிக்குள்ள நம்ம போவோம். வேதத்தை கையில எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34வது அதிகாரம். அதுல முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அடுத்த வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். 3வது வசனம், என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. தாவீது பாடின சங்கீதம். எந்த சூழ்நிலையில தாவீது இதை பாடினார் என்றால், அந்த 34வது சங்கீதத்துக்கு முன்பதாக பிராக்கெட்ல இருக்கு பாருங்க, அந்த சம்பவம் அவன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் போது பாடின சங்கீதம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில தாவீது அந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார் பாருங்க. ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சாமுவேல் தீர்க்கதரிசி தைலக்கொம்பை எடுத்துக்கொண்டு பெத்லகேமுக்கு போய்
ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை இஸ்ரவேல் தேசத்தில் நடத்தி முடித்திருக்கிறார். யாருமே முன் வராத போது தாவீது அப்படிங்கிற வாலிபன் கோலியாத்தை வீழ்த்தினான். அப்ப மிகப்பெரிய காரியங்களை இஸ்ரவேலில் செய்த தாவீது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, இந்த தாவீது ராஜா சவுல் ராஜாவால் துரத்தப்படுகிறார். சவுலுக்கு என்ன? தாவீது மேல பொறாமை, பயங்கர பொறாமை. கோலியாத்தை கொன்ற உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, ஆனா தாவீது கொன்றதோ 10000 அப்படின்னு நடனம் ஆடி துதித்தார்களாம், பாடினாங்களாம். சந்தோஷம் தாங்க முடியாம தாவீதை புகழ்ந்து பாடினார்களாம். இது சவுலுக்கு தாங்க முடியாததா இருந்துச்சு. என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாயில இந்த வார்த்தையை சவுல் ராஜா கேட்டானோ அன்றைக்கே தாவீதை பகைக்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது அவனை கொன்று போட்டணும், தன்னுடைய சொந்த மருமகன், அவனை கொன்று போட்டணும்னு சொல்லி துரத்தி கொண்டே இருக்கிறான். இந்த தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். இப்ப இந்த சம்பவம் எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 21வது அதிகாரத்துலலாம் இதை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப என்ன நடந்துச்சான் அப்படின்னா, இப்ப காத் ராஜா ஆகீஸ் அப்படிங்கிறவன்ட்ட இந்த தாவீது போறாரு, பயந்து போய் ஒளித்து கொள்வதற்காக. அப்ப அங்க உள்ளவங்க தாவீது ராஜாவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அப்ப அந்த தாவீது ராஜாவை அடையாளம் கண்டு கொண்ட உடனே இவங்க ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இவன் தாவீது தானே, இவன் கோலியாத்தை கொன்றவன் தானே, இவன் கொன்றது 10000 இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினார்களே அப்படின்னு தாவீது ராஜாவை அந்த ஜனங்கள் அடையாளம் கொண்டு கண்டு கொண்டார்கள். உடனே பயந்துட்டான். தாவீதுன்னு கண்டுகிட்டாங்களே, என்னை நம்மளை பிடித்து கொண்டு போய் சவுல் ராஜாட்ட கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுனானா அப்படின்னா, பைத்தியம் போல தன்னை காண்பிக்க ஆரம்பித்தானா. ஒரு நல்ல மனநிலைமையில உள்ளவன், ராஜாவாய் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கோலியாத்தை வென்றெடுத்த யுத்த வீரன். அவன் என்ன பண்ணுனானா அப்படின்னா, அவன் சூழ்நிலை அவனை அப்படி மாற்றினது. எப்படி மாற்றினது? ஒரு பைத்தியக்காரனை போல நடந்து கொள்ளும்படி அந்த சூழ்நிலை அவனை தள்ளினது. அந்த அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பதாக பைத்தியம் கொண்டவன் போல தன்னுடைய முக நாடியை அவன் மாற்றி கொண்டானா. அவன் வாயிலெல்லாம் எச்சி ஒழுகினதான். இப்ப மனநல சரியில்லாதவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஒரு ராஜா தேவனுடைய அபிஷேகத்தை நிரம்ப பெற்றவன் தன்னுடைய சூழ்நிலையினால் அவன் என்ன பண்ணனா அப்படின்னா, பைத்தியம் போல தன்னை காண்பிக்க ஆரம்பித்தானா. இந்த ராஜாவை, இந்த தாவீத பைத்தியம் போல் தன்னை காண்பித்த அந்த தாவீத அந்த காத் ராஜா ஆகீஸ்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அவன் பார்க்கறான், எதுக்கு இந்த பைத்தியத்தை என்கிட்ட கொண்டு வந்தீங்க, எதற்கு இவனை ஏன் முன்னாடி கொண்டு வந்து என்ன டென்ஷன் பண்றீங்க, ஏன் என் நாட்டுல பைத்தியங்களே இல்லையா அப்படின்னு சொல்லி தாவீதை விரட்டி அடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அபிமெலேக்கு ராஜா விரட்டி அடிக்கும் போது இவன் என்ன செய்தான் அப்படின்னா, அதுக்கு அடுத்த அதிகாரம் சொல்லுகிறது, அதுல்லாம் அப்படிங்கிற ஒரு கெபிக்குள்ள போய் ஒளித்து கொண்டானா. திரும்பவும் தப்பி ஓடுகிற தாவீது ராஜா இந்த சூழ்நிலையில தான் இந்த அபிமெலேக்கு ராஜா இவனை துரத்தி விடுறான். இவன் ஒரு கெபியை நோக்கி ஓடுகிறான். இதற்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த சங்கீதம் 34 அழகா பாடுறாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலை! இன்றைக்கு நம்ம பற்றி கொள்ள வேண்டிய காரியம் என்னது? இந்த தாவீது ராஜா எழுதின சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்னது? அவன் அழகா ஆரம்பிக்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவனுடைய அந்த காலம் எந்த காலம்? துன்ப காலம். அவன் காலம் விரட்ட விரட்ட ஓடிக்கொண்டிருக்கிற காலம், நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலம், எந்த நன்மைகளையும் அனுபவிக்க முடியல. தன்னுடைய மனைவி இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறா, சவுல் ராஜ்யத்துல இருந்து கொண்டிருக்கிறா. தன்னுடைய மனைவியை இழந்தவனாய் அவன் காடுகள்ல ஒளித்து கொண்டிருக்கும் போது எழுதின சங்கீதம் தான் அந்த 34வது சங்கீதம். இன்றைக்கு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நீங்க சொல்லுவீங்களா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்? அவன் கர்த்தரை துதிச்சான், கர்த்தர் அவனை சும்மா விட்டாரா? இல்லவே இல்ல. திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்துல நிறுத்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் மறுபடியும் உங்க ஸ்தானத்துல உங்களை நிறுத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
இந்த தாவீது ராஜா அடுத்தால சொல்றாரு, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நம்ம ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்களாம். ஒருவேளை சின்னவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, எளியவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, பலவீனப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, பலமுள்ளவர்கள் அவங்கள அசட்டை பண்ணலாம். ஏன்? இவனுக்கு வேற வேலை இல்லை, எப்பவும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது என்றும் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே. ஆனா இவனுடைய சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கிறதே. கர்த்தர் இவன் கூட இருந்தாரு அப்படின்னா இவன் இந்த சூழ்நிலைகளின் வழியா வரலாமா? வர முடியாதே. இவன் என்ன பைத்தியக்காரன் போல கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம், எண்ணலாம். இவன் ராஜா அழகா சொல்றான், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்களாம். ஒருவேளை இந்த நாள்ல நீங்க உட்கார்ந்திருக்கிறவர்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களோ, அல்லது ஆன்லைன்ல கேட்கிறவர்கள் சிறுமைப்பட்டவர்களாய் நீங்க இருக்கிறீர்களோ, நீங்க தாவீது ராஜாவோடு சேர்ந்து அந்த 34வது சங்கீதத்தோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை ஸ்தோத்தரியுங்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் நாவறண்டு போகும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அவனுக்கு செவி கொடுத்து நான் அவனை கைவிடாதிருப்பேன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அந்த சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது அவன் எப்படி மாறுவானா அப்படின்னா, தண்ணீர் கூட இல்லாம தாகத்தால தவண்டு போய் இருக்கிற சிறுமையும் எளிமையுமானவர்கள், ஒரு சின்ன சின்ன தேவைகளை கூட சந்திக்க முடியாதபடி துவண்டு கொண்டிருக்கிற சிறுமையும் எளிமையுமானவர்கள், சரீர பலவீனத்துல வாடி வருந்தி கொண்டிருக்கிற சிறுமையும் எளிமையுமானவர்கள், ஒரு கொஞ்சம் சுகம் கிடைச்சா போதும், கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும், என் வீட்டுல கொஞ்சம் சமாதானம் கிடைச்சா போதும், நான் ஓரளவு நான் வாழ்ந்துருவேனே எண்ணுகிற சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி தேடி, ஐயோ சுகம் வந்துராதா, பலன் வந்துராதா, பணம் வந்துராதா, என் வாழ்க்கை நல்லா இருந்துராதா அப்படின்னு சொல்லி அதற்காக விருப்பமாய் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு செவி கொடுப்பாராம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுவாராம். இந்த தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைன்ல பார்க்கிற நீங்க யாராயிருந்தாலும் சரிதான், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நீங்க பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக, பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்களாக, பரிபூர்ண சமாதானத்தினால நீங்க நிரப்பப்படுவீர்களாக இயேசுவின் நாமத்தினால. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சமா உங்க வாழ்க்கைய அவர் பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க துதிக்க ஆரம்பிக்கணும், நீங்க உயர்த்த ஆரம்பிக்கணும், நீங்க ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கணும். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையின் வழியாய் நீங்க கடந்து வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு அப்படின்னா, பரிபூர்ண நன்மைகளை நீங்க பெற்று அனுபவிக்கும்படி கர்த்தர் கட்டாயம் செய்வாரு. அதுக்கு அடுத்து ஒரு 3 காரியத்தை தாவீது ராஜா இந்த 34வது சங்கீதத்துல எழுதி வைத்திருக்கிறாரு. நான் கர்த்தரை தேடினேன், 4வது வசனம், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அந்த தாவீது எந்த சூழ்நிலையில எழுதினாரு இந்த பாட்டை பாடினாரு சொன்னேன்? அந்த அபிமெலேக் ராஜாவுக்கு பயந்து அவன் துரத்தி விடுறான், இவன் ஒரு காட்டுக்குள்ள போய் ஒளிறான். அப்ப அந்த தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் அவனுடைய மனநிலைமை? கொஞ்ச நாள் இந்த ராஜா கிட்ட அடைக்கலமா இருந்திருந்தா நமக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கும், ஒரு அடைக்கலம் கிடைச்சிருக்கும், நம்ம கொஞ்சம் சுகமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவனும் துரத்தி விட்டுட்டான். இப்ப நம்ம ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற கெபிக்குள்ள போய் தங்க போகிறோம், அதுல ஒரு வசதியும் கிடையாது, எந்த வாய்ப்புகளும் கிடையாது. மிருகங்கள் ராத்திரியானா காட்டு மிருகங்கள் அந்த கெபிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பெரிய பெரிய ஆபத்துக்களை அவன் சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பயந்தவனாய் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு. எவ்வளவு பெரிய காரியத்தை தாவீது ராஜா இந்த 34வது சங்கீதத்துல எழுதி வைத்திருக்கிறார் பாத்தீங்களா? நான் தேடும் போது எனக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். இந்த உட்கார்ந்துருக்கிறவங்க நீங்க எந்த சூழ்நிலையில கர்த்தரை தேடுனீங்க அப்படின்னாலும், இந்த தேடுறதுனா என்னது அப்படின்னா, காலையில இந்த 34வது சங்கீதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு அழகான ஒரு காட்சியை எனக்கு காண்பித்தார். என்ன காட்சி அப்படின்னா, என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இப்பொழுது கூட என்ன நடக்கும் அப்படின்னா, எழும்பின உடனே என்னை தேடி வருவாங்க என் பிள்ளைங்க.
நான் எங்க இருக்கணும், அம்மா எங்க இருக்கா அப்படின்னு பார்த்து என்னை தேடி வருகிற என் பிள்ளைங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க தன்னுடைய பெற்றோரை எப்படி தேடி போவார்களோ இதை தான் தேடுறது. என் அப்பா என் அம்மா எங்க இருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளையினுடைய தேடுதல் அப்படிதான் இருக்கும். இன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளை போல உங்களை தாழ்த்தி நீங்க தேவ சமூகத்தை தேடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் உங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்தா என்ன நடக்கும்? நீங்க உங்க இருதயத்துல விண்ணப்பம் வச்சிருப்பீங்க, வேண்டுதல் வச்சிருப்பீங்க, உங்க தேவைகளை சொல்லி இருப்பீங்க. அப்ப கர்த்தரை தேடுகிற நீங்க, கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கும் போது எப்படி நடத்தப்படுவீங்க அப்படின்னா, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டவர்களாய் நீங்க நடத்தப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அழகா தாவீது ராஜா சொல்றாரு 34வது சங்கீதத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி காத்து கொண்டார். இந்த நாள்ல அழகான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க என்ன அப்படின்னா, நான் தேடுவேன். எதை தேடணும்? வேதத்துல வாசித்து பார்த்தா, என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. தாவீது எழுதி வச்சிருக்கிறார் சங்கீதத்துல. அப்ப நம்ம யாரை தேடணுமா? ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய அம்மாவை பார்க்க வந்துச்சுன்னா எப்படி தேடும்? தன்னுடைய அம்மா முகத்தை தான் பார்க்கும். தன்னுடைய தாய் முகத்தை பார்த்துடன் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய திருப்தி எழும்பி வரும். தன்னுடைய தாய் முகத்தை பார்க்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி, அம்மா அங்கதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா தன்னுடைய வேலைகளை அந்த பிள்ளை பார்க்க போகும். நீங்க கர்த்தருடைய முகத்தை தேடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய நிறைவு உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். இப்ப நம்ம இந்த முகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோசே சொல்லுவாரு ஒரு இடத்துல, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது மோசே சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உம்முடைய முகத்தை இந்த ஜனங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி இந்த ஜனத்தின் மேல கிருபையாய் இருங்க. அப்ப அவருடைய முகத்தை நீங்க தேடும் போது உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? கிருபை அப்படியே உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால. அடுத்து அவருடைய முகத்தை நம்ம மேல அவர் பிரகாசிக்க பண்ணுவாராம். பிரகாசிக்க பண்ணி சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தரா. அப்ப நம்ம அவரை தேடணும். அவரை தேடணும் அப்படின்னா அவருடைய முகத்தை தேடணும். அவருடைய முகத்தை நம்ம தேடும் போதே என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் முகத்திலிருந்து வருகிற வெளிச்சம், அவர் முகத்திலிருந்து வீசுகிற பிரகாசம் என்ன செய்யுமா அப்படின்னா, கிருபைக்குள் நம்மை நடத்துமா, சமாதானத்தின் பாதையில நம்மை நடத்துமா. சரியா? அப்ப கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி காத்து கொண்டார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை எந்த பயத்தினூடா நீங்க நடந்து சென்றாலும் சரிதான். இந்த குடும்பத்தை, எனக்கு கர்த்தர் தந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்? போதுமான வருமானம் என் கையில இல்லையே, நான் எப்படி என் பிள்ளைகளுடைய தேவைகளை நான் செய்ய போறேன்? எப்படி என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் நடத்த போறேன்? என் குடும்பத்தின் தேவைகளை நான் எப்படி பூர்த்தி செய்ய போறேன்? எனக்கு முன்பதாக மிகப்பெரிய தேவை நின்று கொண்டு இருக்கிறதே. என் குடும்பத்துல வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, இந்த வியாதி என் குடும்பத்தை என்ன செய்ய போகிறது? என் குடும்பத்துல ஒரே பிரச்சனை, சமாதானமே இல்ல, தினம் தினம் வாக்குவாதமும் கருத்து வேறுபாடுகளும் இருந்து கொண்டே இருக்கிறதே. இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற பயத்துல நீங்க ஒருவேளை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க அவரை தேடுகிற பட்சத்துல கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்க பயந்திருக்கிற பயத்தின்படி நடக்காது இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா 34வது சங்கீதம் சொல்லுகிறது, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தாராம். எல்லா பயமும் அப்படின்னா அதுல எல்லா பயமும் அடக்கும் தான். உங்களை குறித்த பயம், உங்களுடைய குடும்பத்தை குறித்த பயம், உங்க பொருளாதாரத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், பிசாசின் தந்திரத்துல ஒருவேளை நீங்க பயத்தினால் நீங்க தாக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த வகை பயமா இருந்தாலும் சரிதான், நீங்க கர்த்தரை தேடும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுக்க போறாரு. அவர் உங்களுக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி காத்து கொள்வாராம். அதுக்கு அடுத்தால வசனம் சொல்லுது, அவர் என்ன வசனம் அப்படின்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வசனத்துக்காக நீங்க கை தட்டுவீங்களா? எவ்வளவு பெரிய வசனம் பாத்தீங்களா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்களாம். இப்படி பார்த்தாங்களாம், பார்த்த உடனே அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்ததா. சரியா? உங்க முகம் பிரகாசம் அடைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறி போயிரும் இயேசுவின் நாமத்தினால.
ஒரு மிகுதியும் ஒரு ஏராளமும் ஒரு தாராளமும் ஒரு பரிபூர்ணமும் அப்படியே நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த வசனத்தை நான் சின்ன பிள்ளையில இருந்து பற்றி கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுல இருந்து இந்த வசனம் எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. நான் அவரை நோக்கி பார்க்கும்போது என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். வாயை திறந்து நீங்க சொல்லுவீங்களா? நான் அவரை நோக்கி பார்ப்பேன், நான் பிரகாசம் அடைவேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரிதான், நீங்க இருக்கிற இடத்துல நான் அவரை நோக்கி பார்ப்பேன், என் முகம் பிரகாசிக்கப்படும் சொல்லுவீங்களா? சொல்லும் போதே உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு வரும் இயேசுவின் நாமத்தினால. சொல்லும் போதே கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொல்லும் போதே சங்கிலிகள் எல்லாம் நொறுங்கி விழும் இயேசுவின் நாமத்தினால. மலை போன்று இருக்கிற பிரச்சனைகள் கூட என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க அவரை நோக்கி பார்க்கும் போதே அவைகள் கரைந்து போகும், இல்லாமல் போகும், உருகி போகும், உங்களை விட்டு அகன்று போகும் இயேசுவின் நாமத்தினால. இப்ப எதை நோக்கி பார்க்கணும்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகத்தை தேடணும். இப்ப அவரை நோக்கி பார்க்கணும். அவரை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து அப்படிங்கிற அடிமைத்தனத்துல இருந்து அப்படியே வெளியே கூட்டிட்டு வராரு. கானானை நோக்கி இவங்க பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்ப ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்துல திரும்பவும் அவர்கள் சிவந்த சமுத்திர கரையின் வழியாய் போக வேண்டியது இருந்துச்சாம். அப்ப நடந்து நடந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க போல. வழி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாய் தெரிந்ததுனால இவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசேக்கு எதிரா முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எகிப்திலே இருந்திருக்கலாம், எங்களை கொல்லதுக்கு அங்க கொண்டு வந்தீர், எவ்வளவு தூரம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த மன்னாவை பற்றி அற்பமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. மன்னா யாரு? வானத்திலிருந்து பொழிந்தருளப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்ட மன்னா என்கிற உணவு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மன்னா எங்களுக்கு அற்பமா இருக்கு, எங்க மனசுக்கு வெறுப்பா இருக்கு, இதை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு புளிச்சு போயிடுச்சு அப்படி சொல்லும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த ஜனங்களுக்குள்ள அனுப்புனாராம். நிறைய ஜனங்கள் செத்து போயிட்டாங்களாம். இந்த ஜனங்கள் ஓடி போய் மோசேட்ட முறையிடுறாங்க, தெரியாம பாவம் பண்ணிட்டோம், எங்களுக்காக வேண்டுதல் பண்ணு, எங்களுக்காக வேண்டுதல் பண்ணு, எப்படியாவது எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி மோசேகிட்ட முறையிடும் போது மோசே தேவ சமூகத்துல போய் நிற்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி நீ அதை உயர்த்தி வை. அந்த வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களாம் தப்புவிக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். எப்படி பாம்பு கடிச்சிருந்தாலும் சரிதான், கடிப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் போதே அந்த விஷங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொன்னாரு. அன்றைக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்களாம். இன்றைக்கு வெண்கல சர்ப்பம் எது? கல்வாரி சிலுவையில உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த மொத்த பூமியின் பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சாபமாய் தொங்கிக் கொண்டிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால பாவமாகவே மாறின மொத்த பாவத்தின் உருவம் அவர் சுமந்து தீர்த்தார் நம்முடைய பாவங்களை. அந்த கல்வாரி சிலுவைய, அந்த சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும் போதே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாய் நின்று கொண்டிருக்கிற அந்த கல்வாரி சிலுவைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த செயலை உங்களுக்காக கல்வாரி சிலுவையில என்ன செய்து முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிக்கும் போதே, நீங்க நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போதே என்ன நடக்கும் அப்படின்னா, எப்பேற்பட்ட காரியங்களும் உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை பிசாசின் தந்திரத்தினால நீங்க பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த கல்வாரி சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும் போது அதிலிருந்து வழிகிற இரத்தத்தை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பிசாசின் தந்திரங்கள், அந்த விஷத்தன்மைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினால. எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரிதான், அது காப்பாற்றவே முடியாத வியாதி அப்படின்னு சொன்னாலும் சரிதான், நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை படுக்கையில நீங்க படுத்து கிடக்குறீங்களோ, எழும்ப முடியாதபடி உங்களுடைய கால்களும் கைகளும் அப்படி தளர்ந்து போய் கிடக்கிறதோ, கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. அதிலிருந்து வழிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்க விசுவாசிங்க. நீங்க நோக்கி பார்க்கும் போதே நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. இந்த தாவீது சொன்னாரு, எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், என் மேன்மையிலும் என் தாழ்மையிலும், என் உயர்விலும் என் தாழ்விலும், என் சந்தோஷத்திலும் என் துக்கத்திலும் நான் கர்த்தரை தான் ஸ்தோத்தரிப்பேன்.
நான் அவரை தேடுவேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்குவார். நான் அவரை நோக்கி பார்ப்பேன், நான் பிரகாசிக்கப்படுவேன் இயேசுவின் நாமத்தினால. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான். அடுத்து என்ன செய்தாராம்? கூப்பிட்டாராம். அவருக்கு துன்ப நேரத்துல, அவருக்கு பயத்துல, அவருக்கு இக்கட்டுல இந்த தாவீது ராஜா என்ன சொன்னாரு அப்படின்னா, கூப்பிட்டாராம். கர்த்தாவே அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப எந்த காலமா இருந்தாலும் சரிதான், எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போதே என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் உங்களுக்கு செவி கொடுத்து எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை நீங்களாக்குவார். எல்லா இடுக்கணுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாராம். எல்லா இடுக்கண்களும் உங்களை விட்டு நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. கூப்பிடுகிற வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் ரட்சிப்பாராம். அப்ப கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் உதவி செய்கிற தேவன் அவர். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் உதவி செய்வாராம். காக்காவுக்கே உதவி செய்து காக்காவையே போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்காம விடுவாரா? நீங்க கூப்பிடும்போது அவர் கேட்காம விடுவாரா? நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா எல்லா இடுக்கணின் நின்றும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அதுக்கு அடுத்து ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாதான். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? சிங்கம் எது? காட்டுக்கு ராஜா. பயங்கர பராக்கிரமம் உள்ளது, பயங்கர பலன் உள்ளது. அது கூட ஒருவேளை தன்னுடைய குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம போகலாம். ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். இப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படின்ட்டு அழகா தாவீது ராஜா அந்த 34வது சங்கீதத்துல அவர் எழுதி இருக்கிறாரு. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி நீ காத்துக்கொள். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னது? அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல யாராவது நல்ல நாட்களை காணணும்னு விரும்பாம இருப்பாங்களா? இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் எல்லாமே நல்லா வாழணும், நம்முடைய பிள்ளைங்களை நல்லா வாழ வைக்கணும், நம்ம நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை. அப்ப இந்த நல்ல நாட்களை காணணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தாவீது ராஜா சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னது? நீங்க இங்க இருக்கிறவங்க உங்க அப்பாவுக்கு பயப்படுவீங்களா? அன்புனாலதான் பயம் வரும். அடிப்பாரு அப்படிங்கிறதுல பயப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எங்க அப்பா இந்த தப்பை செய்யும் போது அடிச்சிருவாரு, அதனால நான் பயப்பட போறேன். அது நிலைத்து நிற்கிற ஒரு பயமே கிடையாது. அன்பு இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நீங்க மிகுந்த அன்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஃபாதர்ஸ் டேயா, நமக்காக கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1வது அதிகாரம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாம். அப்ப நம்முடைய தகப்பன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இன்றைக்கு அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். கர்த்தாவே, எங்களை உங்க பிள்ளைகளாய் மாற்றினதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். இப்ப கர்த்தருக்கு பயப்படணும், தகப்பனுக்கு பயப்படணும். நம்முடைய தகப்பன் யாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப அவருக்கு எப்படி பயப்படணும்? மிகுந்த அன்புல தான் பயப்படணும். எப்படி பயப்படணும்? நான் தப்பு செய்தேன் அப்படின்னா என் அப்பாவுக்கு பிடிக்காது, இந்த காரியத்தினால அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய இருதயத்தை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. இவர் சொல்றாரு, உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளு. தேவையில்லாத வார்த்தைகளை நீ பேசாத, கபட்டு வசனிப்புக்கு உன் வாயை விலக்கி காத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க எப்படி இருப்பாங்க? பார்த்து பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, தேவையில்லாம யாரையும் சபிக்க மாட்டாங்க, தேவையில்லாம யாரையும் குற்றப்படுத்த மாட்டாங்க, வீண் பணிகளை சொல்ல மாட்டாங்க, பழி சுமத்த மாட்டாங்க, பொல்லாப்புக்கு தன்னுடைய நாவை விலக்கி காத்துக்கொள்வாங்க. யாருக்கு?
கர்த்தருக்கு பயப்படுறவங்க. அடுத்து கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தீமையை விட்டு விலகுவார்களாம். தீமையாய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் விட்டு விலகிறனி தீமோத்தேயுக்கு பவுல் அழகாய் ஒரு ஆலோசனையை சொல்லுவார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னது? தீமையை விட்டு விலகுவது. நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். என்ன செய்? நன்மை செய். வேதம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராதே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னது? நாவை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கணும். கபட்டு வசனிப்பு ஒன்னையுமே வசனிக்க கூடாது, யாரையும் சபிக்க கூடாது, பொல்லாப்பு பேசக்கூடாது, வீண் பழிகளை போடக்கூடாது, தீமையான எண்ணங்களை விட்டு விலகணும், நன்மை செய்யணும், சமாதானத்தை தேடணும். சமாதானத்தை தேடுகிறவர்கள் யாரா அப்படின்னா தேவனுடைய புத்திரர்களாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத வச்சே நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நல்ல பேச்சு பேசுவாங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க, தீமையை விட்டு விலகுவாங்க, முடிந்த அளவு தன்னால் என்னெல்லாம் முடியுமோ அந்த நன்மைகளை செய்வார்கள், சமாதானத்தை தேடுவார்களாம். அந்த சங்கீதம் முடியும் போது அழகாய் முடிகிறது. எப்படி அப்படின்னா நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை குறித்து தாவீது ராஜா அழகாய் எழுதி முடித்திருக்கிறார் அந்த சங்கீதத்தை. அதை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். நீதிமான்கள் கூப்பிடும்போது அப்ப நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? கேட்பாராம். கேட்டு எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி அவர் விடுவிப்பாராம். இதுல இருக்கிறவர்கள யாரெல்லாம் நீதிமான்கள்? எல்லாருமே நீதிமான்கள் தான். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் எல்லாருமே நீதிமான்கள் தான். நீங்க கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பார். கேட்டு என்ன செய்வாரானா எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராம். வேதத்துல ஒரு அழகா வசனம் இருக்கு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாவே எண்ண மாட்டாராம். இன்னைக்கு மனுஷங்கிட்ட போய் உங்களுடைய கஷ்டத்தை உங்க காரியத்தை சொன்னீங்க அப்படின்னா மனிதர்கள் கேட்பாங்க, சில நேரம் கேட்பாங்க, கேட்டுட்டு முதுகுக்கு பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க, இஷ்டம் இல்லாதபடி கேட்பாங்க. ஆனா கர்த்தர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன். நீங்க தேவ சமூகத்துல உங்க காரியங்களை சொல்லும் போது, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லும் போது, உங்க தேவைகளை சொல்லும் போது நீங்க அவருடைய பிள்ளைங்க, நீங்க அவருடைய நீதிமான்கள். கர்த்தர் கேட்பார். உங்க எல்லா கஷ்டத்துல இருந்தோம் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அதுக்கு அடுத்த நீதிமான்களை பற்றி என்ன எழுதியிருக்கு? ஆமா ஆமா. அப்ப நீதிமானை பற்றி என்ன எழுதியிருக்கு? நீதிமானை யாரும் பகைச்சிடாத. இதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு பிள்ளைய யாரும் தொற்றாத. ஆமா, நீங்க அவருடைய பிள்ளைங்க, நீங்க நீதிமான்கள். உங்களை யாரும் பகைக்கவும் முடியாது, உங்களை யாரும் தொடவும் முடியாது. தேவ தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன் அவரு. இப்ப நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகளில் நின்று அவர்களை விடுவிப்பார். நீங்க நீதிமான்கள், எப்பேற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரிதான், கர்த்தர் அதுல இருந்துலாம் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். தாவீது இந்த 34வது சங்கீதத்துல என்னெல்லாம் சொன்னாரு? நான் பயந்து ஓடுனேன், அப்படிப்பட்ட காரியத்துல நான் கர்த்தரை துதித்தேன், கர்த்தரை தேடினேன், கர்த்தர் முகத்தை நோக்கி பார்த்தேன், கர்த்தரை கூப்பிட்டேன், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை அவர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கர்த்தருக்கு பயப்பட்டா இன்ன நன்மைகள்லாம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னா உன் பேச்சை நீ சரியா பேசு, நீ நன்மையை நாடு, சமாதானத்தை நாடு, தீமையை விட்டு விலகு, உன் வாயை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள். சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிற ஒருவர் கூட ஒரு நன்மையை கூட அனுபவிக்காம இருக்கவே முடியாது. பரிபூர்ண நன்மைகளை பெற்று நீங்க அனுபவிப்பீர்கள். நீங்க நீதிமான்கள், நீங்க இக்கட்டு நின்று நீங்க நீங்குவீர்கள். நீங்க நீதிமான்கள், கர்த்தர் உங்களுடைய சொல்ல கேட்பாரு. நீங்க நீதிமான்கள், எல்லா இக்கட்டுல இருந்து நீங்களாக்கி நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதான். நீங்க அவரை நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களை குற்றப்படுத்துகிறவன் யார்?
யாருமே உங்களை குற்றப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை நீதிமான் ஆக்கின பின்பு, கர்த்தர் உங்களை தமக்கு பிள்ளைகளாய் தெரிந்து கொண்ட பின்பு, இப்ப உங்க பிள்ளைகளை குறித்து உங்களை யாராவது குற்றப்படுத்த முடியுமா? முடியாதுல்ல. அதே போலதான் உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. நீங்க அவரை நம்பி இருக்கிறபடினால் என்னாலும் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமேன், ஆமேன். கரங்களை உற்சாகமா தட்டி சொன்ன நல்லா இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அழகான வார்த்தை. எல்லா பயத்துக்கும் நம்மளை இன்னைக்கு நீங்களாக்கி தான் அந்த இடத்துல அழைத்திருக்கிறார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஏதோ பயத்தோடு நடுக்கத்தோடு வான்னு சொல்லலை. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி இன்றைக்கு உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு நன்மை செய்யமாக இருக்கார். அருமையான வார்த்தையை கொடுத்த அன்பு பாஸ்டர்மா சகோதரியை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராங்க. தொடர்ந்து அவருடைய ஊழியிலும் லட்சம் கோடிகளாய் வளருவதாக சொன்னாமத்தினாலே. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இப்பொழுது கொஞ்ச நேரம் வார்த்தையிலே கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. இதனுடைய வார்த்தையை நாம் பேசிட்டு சீக்கிரமாக அன்றைக்கி முடிய போகிறேன். நான் கரண்ட் எலக்ட்ரிக்கல் நம்மளுக்கு மிகுந்த உதவியாக சப்போர்ட்டாக இருக்கிறபடினாலே சீக்கிரமாக உண்மைதான். ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது ஸ்பீக்கர். அல்லேலூயா. அது எப்பயுமே ஆயத்தமாக இருக்கும். அதையும் நம்ம மறந்துட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது ஏற்கனவே சார்ஜ் போட்டு ஃபுல்லாக எதுனால அதை பேச முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஜெபிச்சு கொள்ளுங்கள். இனிமேல் இப்படிப்பட்ட இந்த மின்தடை நம்ம இந்த லைவில் வராதபடிக்கு மிகவும் அற்பமான ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அல்லேலூயா. ஒரு 30,000 ரூபீஸ்க்குள்ள தான் வரும் ஒரு இன்வெர்ட்டர். அல்லேலூயா. இது யார் வாங்கி தரப்போகிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு லைவை பார்த்துக்கணும் நீங்களா இல்லை சபைப்பெல்லாம் தெரியல. இந்த வர வாங்கி தரப்போகிறீங்க. கர்த்தர் நாமம் மகிமை பண்ண முடியாது. அல்லேலூயா. வாங்கி தர குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவன் பெரிய காரியம் செய்வார். இப்பொழுதும் வார்த்தைகளாக கடந்து போவோம். 1 தெசலோனிக்கேயர் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து இந்த வாசிக்கிறவங்களுக்கு மைக்கை கொடுங்க. யார் வாசிக்கிறாங்க மைக்கை கொடுத்துருங்க. சாந்தி சிஸ்டர் கொடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து மெதுவாக வாசிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களை அழைக்கிறவர் மோகன் பிரதர், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. சாதாரண அழைக்கலைங்க, அவர் உண்மையுள்ளவராக இருந்த அப்படின்னால தான் இன்னைக்கு நீதிமானாக உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம் சிஸ்டர். வாசிப்போம். 5:4 வாசிப்போம். 5 அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம் இரவு சங்கீதத்தில் ஆண்டவர் பேசினாரு, நீதிமான்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்படின்னா வெளிச்சம் அவர் தான் நீதியின் சூரியன், அவர் தான் வெளிச்சம். அவருடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. வாசிங்க. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தயவு செய்து தூங்கிறாதீங்க. தூங்குனாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க லேசாக தட்டி நீங்கள் தூங்காதீங்க, முழிச்சிருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் விழித்திருந்து தான் சில காரியங்களை செய்ய பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆதாமுக்கு தான் 5 நித்திரையை கொடுத்தார் அன்று பழைய ஏற்பாட்டில் எலும்பு உருவும் போது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் ஒருவனை எலும்பு தான் இன்றைக்கி நம்ம. அல்லேலூயா. அந்த எலும்பு நம்ம இருக்கிற அப்படின்னாலே தூங்காதீங்க தயவு செஞ்சு. அல்லேலூயா. நான் சொல்ல வேதம் சொல்கிறது. மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்களைப் போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. நீ இப்படி விழித்து கொண்டீங்கன்னா எந்த விஷயம், ஒரு பிஸ்னஸில் எடுத்துக்கங்க, ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கங்க, விழிப்புணர்வு தேவை. குடும்ப தலைவருக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. ஏன்னா காரியங்களை குடும்ப தலைவர் தான் கரெக்டாக நடத்தணும். கடைசியில் யார் என்ன சொன்னாலும் உனக்கு எங்கேப்பா போச்சு அந்த சூழ்நிலை, நீ தானப்பா செய்யணும் குடும்ப தலைவர்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா தன் பிள்ளைகளை காரியங்களை மனைவி கண்ட காரியங்களை யார் நடத்துறது? குடும்ப தலைவன். அல்லேலூயா.
அந்த குடும்பத் தலைவன் கண்ணும் கருத்துமாக குடும்பத்தை விழித்திருந்து ஒரு மெய்ப்பனை போல நடத்தணும். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்னென்ன செய்யணுமோ அதை எப்பயுமே விழிப்புன்றது வந்து வரும் காலங்களை குறித்து அதை சரியாக செய்து முடிக்கிறப்ப தான் விழித்திருப்பது. அவர் கண் அப்படியே விழிச்சுக்கிட்டே இருக்கணும்னா கிடையாது. ஆவியில் பிரசன்னத்தோடு விழித்திருந்து என்ன அடுத்து என்ன செய்யணும், இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக குடும்ப தலைவனுக்கு தேவை. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள், இதில் விழிப்புணர்வாக ஒரு குடும்ப தலைவன் இருந்து ஆகணும். என் தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக கல்வாரி சிலுவையிலே விழித்திருந்தார். நம்மளுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நினைஞ்சார், சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவர் அன்னைக்கு அந்த விழிப்புணர்வு அந்த அந்த உணர்வு இல்லைன்னா இன்றைக்கி நம்மளாம் பாவத்தின் பிள்ளையாக தான் இருப்போம். ஆனால் வசனம் செய்து வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லுது. அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காக அன்றைக்கி விழித்திருந்த விசுவாசத்தோடு சிலுவையில் நம்மளுக்காக மரித்தபடினாலே. அல்லேலூயா. கேட்குற செவிகள் பாக்கியம் உடையதாக இருக்கட்டும். வாசிங்க சிஸ்டர். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிற கர்த்தர் பாருங்க. பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ வாசிங்க சிஸ்டர். தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசங்களை. அல்லேலூயா. எப்பயுமே விசுவாசம் அவர் மேலே வைக்கணும். அன்பு சாந்த குணத்திலோட. கோபமுடன் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வர்ற வழி தூண்டினாலும் கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. தேவன் பெரிய காரியம் செய்வோம். கோபத்துக்கு முன்னால் சில நன்மையான காரியம் நம்ம இழந்துருவோம். அல்லேலூயா. சடுதியில் நம்மளுக்கு என்ன செய்கிறோம், அந்த கோபம் வரும்போது தேவனுக்கு நன்மையான ஈவுகளை நம்ம இழந்து அது திசை திருப்ப பேர் தான் கோபத்தை கொடுக்கறது, மீறுதல் அதுக்கு பேர். சரிங்களா. வராதபடிக்கு சொல்கிற வசனம் சொல்லுது, விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொள்ள கடவீர்கள். அல்லேலூயா. எப்பொழுதுமே வசனத்துக்குள்ள, வார்த்தைக்குள்ள அவர் நம்மளை அழைத்த அழைப்பு சொல்கிறாரு. அவர் உண்மையிலோட இருந்தபடினாலும் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளுடைய மீறுதல் அக்கறம் பாவத்தை வச்சு பரவாயில்ல எப்படியா வந்துடுவாங்க கிடையாது. அவர் அழைத்தவர் உண்மையில், அவர் நம்மளுக்காக கரையத்தை கொடுத்தது அவர் தான். அவர் உண்மையிலோட இருந்தபடினாலே நம்ம பாவிகளை நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், அன்பாக இருங்கள், ரட்சிப்பு என்ற இதை என்ன தலைச்சராவை அணிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்ன கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. மனுஷன் கொடுக்கலங்க, ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தது. அபிஷேகம் எல்லாமே அவர் கொடுத்தது. அப்போ நம்மளுக்காக ஒருத்தர் கரையும் கொடுத்தார் இல்லையா, அவர் எப்பயுமே மறந்துடாதீங்க. அல்லேலூயா. தாவீது சொன்னார், எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் முன்பாக வைத்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அடியெடுத்து வைக்கும் போது எல்லா தீங்குக்கும் இக்கட்டுக்கு விலைக்கு நம்மளை கர்த்தர் பாதுகாப்பார். நேற்று என்னை என் மனைவி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒரு நாட்களில் சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா அவர் மாத்திரம் கூட இல்லாமல் இருந்திருந்தால் என்னென்னமோ சம்பவிச்சிருக்கு காரியம் தான். ஆனால் அவர் இமைப்பொழுதும் வசனம் சொல்கிறார், என்ன சொல்லிட்டு தான் போகிறேன், இஸ்ரவேலை காப்போது உறங்குவதும் இல்லை தூங்கும் இல்லை, என்னோட கூட இருப்பீங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒரு நொடி பொழுதோட, ஒரு செகண்டோட அசராத படிக்க கர்த்தரை கூட இருந்து எங்கள் எல்லா தீங்குக்கும் இக்கட்டுக்கும் விலைக்குங்களை பாதுகாத்தார். சங்கீதம் வாசிக்கும் போது 34 சங்கீதம் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்காக தான் பேசினார். அல்லேலூயா. எல்லா இக்கட்டுக்கும் தீங்கு விலைக்குங்களை பாதுகாத்தார். கர்த்தர் சித்தமான அந்த சாட்சி நான் முடிவில் சொல்கிறேன், இல்லைனா இருக்கும். அடுத்த வாசிங்க சிஸ்டர். 9. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். கோபாக்கினா என்ன சொல்லுங்க. நம்மளுடைய உள்ள யாருக்கு மறந்து மாமிசத்தில் பேசுறது அந்த ஆக்கினி, அதுக்கு பேர் ஆக்கினியா. கோபம் வந்துச்சுன்னா ஆக்கினி தீர்ப்போம். அதனால சடிதியாக யாரையும் என்ன செஞ்சீங்க பேசாதீங்க. உள்ளே இருக்கிற அழைத்தவர் யார், உங்களை அழைக்கிறது உண்மையுள்ளவர், அவர் உள்ளே இருக்கிறார். நம்மளே நம்ம அவர் கோவப்பட்டிருந்தாலும் நம்மளால் பூமி நிற்க முடியுமா? நிற்க முடியாது. என்றைக்கும் மறித்து போயிருப்போம் அவர் கோவப்பட்டிருந்தாருன்னா. அவர் சார்ந்த குணமுள்ள இருந்தபடினால தான் கணத்தில் கை வைக்காதம்பி போயிடும் ஏதாவது செய்கிறேன் இல்லையா. அவர் சார்ந்த குணம் இருந்தனால தான் நம்மளை பாவத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்து அவருடைய அரியணையில் சிங்காசனம் அமர வச்சு நீங்கள் நீதிமான்கள்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. சொல்கிற மாற்றம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளால் நம்ம அறிக்கிட்டு இருக்கிறாரு. எப்பயுமே கோபம் ஆக்கினிக்கு நீங்களாகணும்னா, மனசை வைராக்கியப்படுத்தணும்னா, எந்த சூழ்நிலை கர்த்தரே என்னோடு கூட இருங்க, என்னோடு கூட இருங்க, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கினவர், இனி நான் அந்த இதுக்கு அடிமை இல்லாண்டவர், உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய பிள்ளை, எனக்கு எது கோபம் வரணும், எனக்காக எல்லாவற்றும் சிலுவை செஞ்சு முடிச்சிட்டீங்க.
அவரை படாத அடியை நான் பெற்ற போகிறோம், அவர் வாங்காத வசவு திட்டம் நான் பெற்ற போகிறோம். மூஞ்சில் காரி துப்புனாங்களாம். அல்லேலூயா. அப்படியே துடைத்து கொண்டு பேசாமல் இருந்தார். அவர் கடவுள் நினச்சா என்னென்ன செஞ்சுருக்கலாம். எப்பேற்பட்ட காரியத்தை கூட அவர் சமாதானமாக ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்காகத்தாங்க, தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுக்காண்டி அவர் தகப்பன் பாடுபட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பாடுபட்டதை இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்கல. சிலவங்க நினச்சி பார்க்கல. ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள், நினச்சி பார்க்குறதுனால நீங்கள் வந்து உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி அநேகர் எனக்காக சிலுவையெல்லாம் செய்தாரே, காயப்பட்டான்ற. என்ன காயப்பட்டார்? சும்மா நியூஸில் பார்க்குறேன் அடி அடிக்கிறான். அவர் ஒவ்வொரு அடியும் எப்படிப்பட்டன்றது நம்மளுக்கு தெரியல. அந்த பைபிளை வாசிக்கும் தான் தெரியும். மிகுந்த உபத்திரப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி சாதாரண ஒரு சின்ன கல் தட்டினாலே நம்ம கீழே விழுந்தாலே 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறோம் நம்ம. ஆனால் தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களை நம்மளை செய்து சிலுவையில் கொண்டு போய் அவரை என்னென்னா செஞ்சு மறுபடியும் உயிரோட வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட இருக்கிறார். தயவுசெய்து கோபம் ஆக்கினி மட்டும் வராதபடி பாதுகாத்துக்குங்க. முடிந்தவரை சந்தோஷமா இருங்க. அப்படி நான் சொல்ல பைபிள் சொல்லுது. வாசிங்க சிஸ்டர். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா. எப்பயும் மறந்துடாதீங்க, நம்ம விழுத்ததும் சரி மரித்தாலும் படைத்தும் சரி, எனக்காக ஒருத்தர் மரித்திருக்கிறாரே. எப்பயுமே அந்த சிலுவையும் இயேசு செய்த எல்லா அந்த காரியங்களையும் நினைத்துக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்காக ஒருவர் என் பாவத்தின் மேல் அக்கிரமம் எல்லாவற்றையும் சிலுவையில் சமம் தீர்த்தீங்க. இன்றைக்கி நான் ஜீவனோடு வச்சுருக்கிறீங்க. உங்கள் பிள்ளையான ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, நீதிமான் ஆக்கியிருக்கீங்க. ஆண்டவரே நன்றி அப்பா. அவர் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, என்ன நன்றி? இன்றைக்கி நான் ஜீவனோட வச்சதுக்கு போது நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் பூமியில் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச அநேகர் இல்லை. ஒரு நொடி பொழுதுக்குள்ளே 241 ஆத்துமாக்கள் நினச்சி ஜீவனை விட்டாங்க. அவங்க குடும்பம் எவ்வளோ வேதனைப்படும். நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி ஜெபிக்கும்படியாக உங்களை நீதிமான அரியணையில் அமர பண்ணியிருக்கிறார். உங்களுடைய வாய் துதியினாலும் என்ன செய்யணும்? ஆனந்த துதினா சத்தினாலும் கம்பீரத்தோடு இருக்கணும் எப்பவுமே. நம்மளுக்கு மாத்திரமில்ல, அநேக தேசங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஏதோ டைம் முடிச்சுன்னு வீட்டில் சாப்பிட்டு தூங்குற வேலை கிடையாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை பாடி மகிழ்ந்து ஆராதனை பண்ணி துதிச்சு சந்தோஷமாக இருக்கிறதான் கர்த்தருடைய வேலையை. துதியில் வாசம் பண்ணுற கர்த்தர். நீ ஜெபிக்கும் போது உன்னோடு கூட இருப்பார். நீ எதுக்கெல்லாம் ஜெபிக்கிற பரவாயில்ல, இவ்வளோ வாஞ்சியோடு ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? கண்மலை மேலே வச்சு அழகு பார்ப்பார் உன்னைய. வாசிங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனம் சொல்லுது, அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்குள்ளே புத்தி சொல்லுகிற அவர்களை நீங்கள் மதித்து. முதல் என்ன செய்யணும்? யாராவது ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அட்வைஸ் பண்ணி சொன்னாங்கன்னா கனம் பண்ணணும். நீ என்ன சொல்லுகிறீர், இப்போ நான் என்ன கேட்குறேன்னு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் எந்த மனுஷன் மூலியமாக யார் மூலியம் பேசுவார். அல்லேலூயா. அப்போ புத்தி சொல்லும்போது அற்பமாக எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. உள்ளே வாரும், கர்த்தர் ஆசைப்பட்டதே உள்ளே வாருங்கள். அப்போ வசனம் சொல்லுது, புத்தி சொல்வதில் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது என்ன சொல்லணும்? இது இவங்க சொல்லலை, இது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லி அதை எந்த ஒரு மனுஷன் அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பாக்கியவான். இவங்க தானே சொன்னாங்க, அவங்க தான் கிடையாது. கர்த்தர் நம்ம மனுஷனை தான் அனுப்பிச்சி விடுவார். அல்லேலூயா. அவன் சொல்கிறதுல என்னைக்கு ஒரு மனுஷன் கேட்டு அதை கீழ்ப்படுகிறானோ அவன் பாக்கியவான். சரிங்களா? அடுத்து 13 வசனம், அவர்களுடைய கிரியில் மித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்க. ஒரு கிரிகள் மித்தம் கூட, ஒரு சின்ன சின்ன கிரிகள். இப்போ யாராவது எனக்கு வந்து ஒரு தண்ணி கொடுத்தா கூட தேங்க்ஸ் பண்ணி நான். அல்லேலூயா. இதனால் பெரிய போயிருந்தோம், ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், கராமொழிக்கு போயிருந்தோம். அல்லேலூயா. எங்களுக்கு நிறைய அவங்க திங்ஸ் கொடுத்து விட்டாங்க. அல்லேலூயா. நிறைய கொடுத்து விட்டாங்க. கிரிகள் நாங்கள் ஒன்றுமே வாங்கிட்டு, நாங்கள் ஒன்றும் கொடுக்கல, என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் அல்லேலூயா போனோம். எங்கே போனோம்? அந்த ஜெகதம்பாள் தோட்டத்துக்கு தான் போனோம். அல்லேலூயா.
அவங்க பெரும்பாலும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நாங்களாம் கேட்போம், வாங்கன்னு சொல்லுவாங்க. நேற்று அவங்களே ஃபோன் பண்ணி அலங்காநல்லூர் வரைக்கும் வரீங்க, 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெபம் மட்டும் தான் போகணும்ட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நேற்று உடனே தேவன் ஒரு கிரியை எங்களுக்கு இருந்துச்சு. அந்த கிரியைனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம். என்னென்ன நான் அவங்க கொடுத்தங்கன்னு சொல்ல வரல, ஏன்னா தேவன் எப்படி திசை திருப்பினார். இன்றைக்கு நம்மளுடைய மதிய உணவு பான்சரே அவங்க தான். அல்லேலூயா. அரிசியிலேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே அவங்க தான் கொடுத்து விட்டாங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குறோம் பாஸ்டர். இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. கொடுப்பாங்க, வேற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் சபைக்குன்னு கொடுத்து விட்ட நேற்று தான். அல்லேலூயா. இது சபையாக இருக்கு, செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அப்போ அவங்க தொட்டு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அறிவு மன்னன், அம்மு, கலை செல்வி சிஸ்டர், அல்லேலூயா, அவனுடைய ஃபேமிலி எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. எந்த மனுஷனையும் பேச முடியும். அப்போ அந்த கிரிகள்னால என்ன செய்றேன், நான் கனம் பண்ணுறேன். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி தாங்கி வராங்க. அப்போ அவனை கனம், அவங்க யார் சொன்னால் கர்த்தர் அவங்களுக்குள்ளே இருந்த ஊழியத்தை நடத்த சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனை கொண்டும் பிரயாச வரலாம் முடியும். வசனம் சொல்லுது, ஆகையால் கிரியில் மித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும் ஆசீர்வதிக்க தேவன் இந்த ஊழியத்தை இன்னைக்கு வரைக்கும் தாங்குகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இனி தாங்க போகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அடுத்த 14 வாசிப்போம் சிஸ்டர். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அழைத்தவர், உங்களை அழைக்கிறவர் சொல்றாரு, நான் சொல்லலைங்க, பாஸ் சொன்னாரு அப்படின்னு யாரும் தயவு செய்து நினைச்சாங்க. உங்களை அழைக்கிறவர் பேசி கொண்டு இருக்கிறார் உங்களோட கூட. மறுபடியும் அந்த 14 வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு நீங்க புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள். ஒருவேளை வாழ்க்கையில் அவங்களால எதுவுமே ஒரு சூழ்நிலை செய்ய முடியாது, திடனற்று இருப்பாங்க. திடனா நம்பிக்கை இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் என்ன செய்ய போகும் தெரியாமல் ஒரு பதற்ற நிலைமையிலே இருப்பாங்க. திடனற்றவர்கள் அவங்களை தேற்றுங்க. உங்களை எதுவும் அழைச்சிக்கார் இன்னைக்கு எதுவும் அழைச்சாரு, நேற்று தலை பார்த்துருப்பீங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மையில தான் போட்டிருந்தேங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் கைவிடப்பட்டவர்களையும் திடனற்றவர்களையும் பார்த்து பேசுங்க. ஏதோ அமைப்பான நமக்கு என்ன அப்படின்ட்டு போயிடாங்க. ஒரு நிமிஷம் நின்று அவனை பேசி அவனோட வாழ்க்கை என்ன குறைகள் பேசுங்க. உங்களால் முடிந்த ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் உங்கள் வீடே காடையை விதம் கொடுக்க ஆண்டு சொல்லவே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லுவீங்க இல்லையா, இயேசுவை பற்றி கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அந்த வார்த்தை மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களை வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இருங்க. உங்களுக்கு எப்படி சமாதானம் இருக்கும்னா, நானே துயரப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நாம எப்படி சமாதானப்படுத்த முடியும்? ஒருவன் எனக்கு கூலி செய்தால் பிதாவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. வசனத்தை வாசித்திருக்கமா இல்லையா? ஒருவன் எனக்கு கூலி, அப்படி என் வார்த்தை நீ சொல்ல ஆரம்பிச்சுன்னா நான் உன்னை மகிமைப்படுத்துவேன்றார். உன்னை அவர் உள்ள சகோதரி சொன்ன மாதிரி அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர் என்னங்க நமக்கு தேவை? அல்லேலூயா. சகோதரமும் நன்மைக்கு அது வேணா நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் உள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு இன்னது தேவைன்ட்டு அவர் அறிவார், அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்க கேட்கன்ற அவசியமே கிடையாது. என்ன மதேஷ், மனுஷன் முகத்தை பார்க்குற கர்த்தர், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, இருதயங்களை பார்க்கிறார். இருதயங்களை பார்க்கிறவங்களோட ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அவர் ஆராய்ந்து அறிந்து செயல்படுற தேவனா. ஏதோ இதயத்தை பாட்டு நடத்த ஓடிட்டு போக மாட்டாராம். என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பார்த்து அதுக்குள்ள காரியங்களை கிரிகளை ஆண்டவங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், அல்லேலூயா. இன்னைக்கு மனசை யோசித்து பார்ப்போம். நம்ம அந்த மாசத்துல எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கோம்? எத்தனை ட்ரிப் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம்? எத்தனை முறை பைபிள் படிச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நான் யாரும் தப்பாக சொல்லலை. உங்களுக்கு நீங்களே யோசித்து பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைவு. இப்போ ஒரு குளத்தில் தாமரை இருக்குன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தாமரை இலைகள் மேலே இருக்கும். இல்லையா? 15 அடி தண்ணி குளத்தில் இருந்துச்சுன்னா 15 அடிக்கு மேலே தான் தாமரை இலைகள் இருக்கும். 30 அடி இருந்துச்சா 30 அடிக்கு மேலே தாமரை இலை இருக்கும். 5 அடி தண்ணி இருந்துச்சா 5 அடிக்கு மேலே தான் இருக்கும். உங்களுடைய அளவு நீங்களே சரி பண்ணிக்கலாம். அல்லேலூயா. வேத வாசிப்பிலும் அவரோட பேசுவதும் எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோமோ அந்த அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்களால் பார்க்க முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. சரிங்களா? அடுத்த வாசிப்பு 15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. ஒருவரு தீமை செய்ய நீங்க முன் வந்துடாதீங்க. அது செஞ்சானே இது செஞ்சானே அவன் என்ன செஞ்சானே நான் செஞ்சானே அப்படின்னு அந்த எண்ணம் கூட மனசுல கூடதான் வரக்கூடாது. தீமையான காரியங்கள் உங்களுக்கு மனசுல கூட வரக்கூடாது. அதை செய்யறது பயங்கரம், ஆனா மனசுல வந்தாலே செஞ்சதுக்கு அர்த்தம்ன்றாரு. நீங்க எப்பொழுதுமே சாந்த குணமுள்ள இருங்க.
உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் தேவைகளை எப்படி கத்த நடத்துகிறாரு. அவருக்கு நீ அன்பாக இருந்து அந்த அன்பை மற்றவனை காமிக்கும் போது நீங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழி வரும்படி கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. ஒருவனும் மற்றவனுக்கு தீமை செய்யாதபடிக்கு பார்த்துக்குங்க. நம்ம யாருக்காவது தீமை செஞ்சுருக்கிறோமா? செய்யலை, இனிமேலும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அப்போ தீமைன்னு என்னென்னா, மற்றவங்கள விசாரிப்பு இல்லாமல் வழிகாட்டாமல் அவங்கள சரியாக கேர் எடுக்க முடியாது தீமையான காரியங்கள். அதுக்காண்டி அடித்து குத்தி கொலசு அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் கூட சகோதரனும் சகோதரி விசாரிக்காட்டே அது ஒரு இதான். விசாரிப்பு இருக்கணும் கண்டிப்பாக. அல்லேலூயா. விசாரிப்பு இல்லைனால போச்சு. இங்கே சொல்ல முடியாது, சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நியாய தீர்ப்புல மாட்டிக்கிறோம். உன் கூடவே இருந்தவனுக்கு நீ என்ன செஞ்சிருக்கல, நான் ரூபத்தில் வந்தேன், அவனை விசாரிக்கலை. பைபிளை வாசிக்கிறோம் இல்லையா? நான் சிறைச்சாலை இருந்தேன், இதை யாரும் விசாரிக்க வரல. தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுக்கல. பட்னியாக இருந்தேன், எனக்கு யாரும் ஆகாரம் கொடுக்கல. தம்பி உட்காருப்பா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? அப்போ நாங்கள் எப்போது நீ பசியாக இருந்தீர்கள் நாங்கள் உமக்கு செய்யாமல் இருந்தோம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த சிறியர் ஒருவனுக்கு எதை செய்தாலும் எனக்கு சேர்ந்தார்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம இயேசுவை எப்படி பார்க்குறோம்? அவர் தான் இன்றைக்கி வானத்துலேருந்து வந்து நேரம் வந்தால் தான் நம்புவோமா? இன்றைக்கி நம்ம பைபிள் தான் நம்புகிறோம், வார்த்தை தான் நம்புகிறோம். இவர் தான் இயேசு உள்ள இருக்கிறாரு. நானே வழி சத்தியம் ஜீவன் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி இயேசு நம்ம எப்படி பார்க்குறோம்? எல்லாருமே இப்படி தான் இதில் தான் பார்க்குறோம். உள்ளதான் அவருக்கு வார்த்தை தான், அவர் வசனம் தான். அவர் நானே வழி சத்தியம் ஜீவனமாக சொல்லி எல்லாமே வசனத்து வழியாக தான் போகுது. எல்லாமே இந்த வசனத்து வழியாக இயேசுவை பார்க்குறோம். அப்போ ஒரு நேரம் நம்மளுக்குள்ள சில வெளிப்பாடுகளை கொடுக்குறோம்னா மனுஷன் மூலியமாக வருவார். நம்மளுக்கு சில ஆலோசனைகளும் நம்மளோட பரிவாரம் வருவார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அற்பமாக என்ன இருங்க, தீங்க நினைக்காதிருங்கள், உன்னிடம் வருவரை புறம்பே தள்ளாதிருங்கள். அவர் சொன்னார் என்னிடம் வருவரை நான் புறம்பே. அதே மாதிரி நம்மிடம் வருவரை புறம்பே தரலாமா? இல்லை, சொல்லியிருக்கிறாரு. பட்சமாக கூட கொஞ்சம் பேசுங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து பேசுங்க. என்ன செய்கிறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுங்க. பேசும்போது உன்னுடைய சிறையிருப்புகள் திருப்பப்படும். அல்லேலூயா. இந்த நண்பனுக்காக ஜெபித்த போது அவருடைய சிறை திருப்பப்பட்டுச்சு. என்ன சரி, பல விதமான பேசுனாங்க. எப்படி திருப்பப்பட்டுச்சு? என்னதான் பேசியிருக்கலாம், ஆனால் கர்த்தரே சொன்னார், என் பக்தனை யோபை போல நீங்கள் பேசலை. அல்லேலூயா. அவர் சாட்சி கொடுக்குறாருங்க. அவர் என்னென்னலாம் யோபு பேசினார், எல்லாம் சாட்சி தான் இருந்தார். அப்போ கடைசியில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவன் நான் அருவருக்கிறேன்னு சொன்னான். நான் அருவருக்கிறேன். எப்படி? நான் உங்கள்கிட்ட அதை துணிஞ்சு பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் அருவருக்கிறேன்னு சொன்ன பிறகு கர்த்தர் மனதில் இருக்கிற, அவ்வளோதான். அதனால சொல்கிறோம், அருவருப்புனா ஆண்டவரே நான் இனி இப்படி செய்ய மாட்டேன், இந்த எனக்கு செய்ய நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. தன்னை அர்ப்பணிக்கும் போது அல்லேலூயா. தீங்கு செய்யாதபடிக்கு அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், நான் செஞ்சேன் என்ன, நீ என்ன செய்கிறாய்? அல்லேலூயா. உனக்கு நீ தான் நீதிபதி. அல்லேலூயா. உனக்கு நீ தான் நியாயம் பேசணும், நீ தான் விசாரிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. மறுபடியும் அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். தம்பி, ஸ்கூல்ல கூட யாராவது உனக்கு சேட்டப்படி சொன்னாலும் அவன் எதிர்த்து பேசுகிறாரு. அல்லேலூயா. ஜெபமணி விட்டுரு, கர்த்தர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. சின்ன காரியத்தோட கரெக்டா இருக்கணும். சரிங்களா? வாசிங்க. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை நன்மைங்க. அதுக்காண்டி தங்கம் பொண்ணு அள்ளி கொடுத்த நன்மையாக கிடையாது. ஒருத்தர் விசாரிக்கிறதே பெரிய நன்மையான காரியங்கள். நான் ரொம்ப மனசை சோர்ந்து போயிருந்தேன். அந்த சிஸ்டர் வந்தாங்க, என்னை விசாரித்தாங்க, 2 ஜெபம் பண்ணாங்க. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு. இதாங்க நன்மையான காரியங்கள். நன்மையான எந்த தெய்வம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருது, அது யாதொரு மாற்றத்தின் மேலும் இல்லை என்று வசனம் சொல்வது. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் சொன்னாலே நன்மை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் பொருளும் கொடுத்துட்டு கிரியை நன்மையான காரியம் எப்படி செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கறது. இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்க நிறைய உட்காந்துருக்கீங்க. எத்தனை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவனுடைய அன்பை சொல்லியிருக்கீங்க? நம்மளே சொல்கிறது கிடையாது. எங்கே சொல்லணும்? இனிமேல் சொல்லக்கூடிய காலம் வரணும். சரியா? அப்போ தான் நீ யாருன்ற கர்த்தர் உன் மேலே கொண்டு வருவார். அதே நீ சொல்லும்போது உங்களை கர்த்தர் கண்மணி மேலே நிறுத்துவார். என் அன்பு வாலிப தம்பிகளே தங்கையரே, உங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்டாக கர்த்தரோட மீது பேசுங்க, நன்மையான காரியம் பேசுங்க. தம்பி, போன வருஷம் என்ன படித்த தம்பி? இப்போ என்ன படிக்கிற? சொல்லுவான், போன வருஷம் 9th படித்தேன், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள். நீங்கள் 10th படிக்கிறேன், இந்த புக்கு நோட்ஸ்லாம் கர்த்தர் தான் வாங்கி கொடுத்தாரு. உங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனால் யார் கிரியை செஞ்சது? கர்த்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லணும். சொல்லும்போது அவன் மனசில் என்ன செய்ய, ஒரு அன்பை இப்படி தாங்க சின்ன நன்மையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபத்தை எந்த இடத்துல இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். சரி, இப்போ 16ஆம் வசனம் பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். அல்லேலூயா. இது இருக்க முடியுமா? அதை எப்படி பார்த்தா நானே வந்து குழிக்குள் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா?
சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அவரை நம்பிட்டீங்கன்னா கடுகளும் சோறு வரக்கூடாது. கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். எப்படி? கர்த்தரை நம்புறவன் செழிப்பான் வசனம் சொல்லுது. நீங்கள் நம்ம செழிக்காமல் எப்பயுமே உண்மைன்னு இருக்கக்கூடாது. என்ன நீ கவலைப்படனாலும் உன் சரீர அளவோ ஒரு முழம் கூட்டம் குறைக்க ஒன்னால முடியாது. அப்படி நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லு. அல்லேலூயா. நான் சொல்லியிருந்தா கூட அவர் சொல்லுவார், சொல்லிட்டு தான் போவார். அவருக்கு என்ன வேலை? பைபிள் சொல்லியிருக்கு. உன்னை அழைத்தவர் சொல்கிறாரு, உங்களை அழைக்கிறவர் சொல்கிறாருங்க. கவலைப்படாருங்க, முடிந்தவரை சந்தோஷமா இருங்க. எப்பயுமே தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய கிருபை அவர்கிட்ட இருக்குது. பிரச்சனைகளை சரியாக மாற்றக்கூடிய கிருபை அவர்கிட்ட தான் இருக்குது. உங்களால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ கவலைப்படுறதுனால பிரச்சனை எதுவும் சால்வ் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் வாசிங்க சிஸ்டர். ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்ப சொல்லிட்டாரா? நீங்க அப்படி சந்தோஷமா இருந்து சமாதானம் பண்ணி ஜெபத்தில் இருக்கும்போது உங்களை குறித்து, அல்லேலூயா, அவர் ஜெபத்தை கேட்டு சும்மா போக மாட்டார். ஜெபிக்கிறவங்களோட, துதிக்கிறவங்களோட, சமாதானப்படுத்துறவங்களோட உங்களை குறித்து அவர் செயல்படுவார். உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அதை டெலிவரி பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பார் இல்லையா, அதை கட்ட விட்டுருவார். அவர் உங்களை குறித்து உலக மனுஷனுக்கு தெரியாது, உங்கள் பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியாது, பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். உன்னை அழைக்கிறவர் அவர். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர், தாயின் கருவிலிருந்தே உன்னை உருவாக்கி சிசித்து படைத்து அழைத்தவர் அவர். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்றது. அவருக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அவருக்கு தெரியாமல் எதுவுமே கிடையாது. எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. விசுவாசிக்கு நீங்களா நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. எதுவே தெரியும் நீதிமான், நான் நீதிமான், அவ்வளோதான். ஒரு கிறுக்கனை பாருங்க, ஒரு ஹோமாரில் பொண்ணு வெளியே வருவாங்க, எதே நாய் குலைக்கு அது உழைக்க எத்தனை பேர், ஒரு பெரிய ரவுடி கூட முன்னாடி நிற்கலாம். அவனுக்கு பார்த்தா ரவுடி மாதிரி தெரியாது, அவன் வேட சிரிச்சு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த இடத்துக்கு நம்ம தன்னை அர்ப்பணிச்சோம்னா கர்த்தர் நன்மையான இவ்வளோ தருவாராம். அதுக்கான கிறுக்கனை மாறணும்னு சொல்ல வரல, சாந்த குணமுள்ளவர்களாக மாறுங்கள், சந்தோஷமா இருங்கள், விட்டு கொடுத்து போங்க, பிறருடைய புத்திமதியை கேளுங்க. அல்லேலூயா. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இங்கே வந்தவர் இப்படியே தான் சொல்லுவார், அதுதான் வரதே கிடையாது. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வாசிங்க அடுத்தது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆவி அவிழ்த்து போடாதிருங்கள். அவர் கொடுத்த அபிஷேகம் தாயின் கருவில் இன்னைக்கு கொடுக்கலங்க. அபிஷேகம் ஞானஸ்தானப்பட்டப்ப அபிஷேகம் கொடுக்கலங்க. உலக தோட்டத்துக்கு முன்பாகவே உங்களை பார்த்து, உங்களுடைய வித்தை பார்த்து ஒரு அபிஷேகம் பண்ணி தாயின் கருவிலை வச்சு அதிலேருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களை ஜீவனோடு வச்சிருக்கார் இல்லையா, அதாங்க அபிஷேகம். அல்லேலூயா. உங்களுடைய அதான் அந்த ஆவிக்குரிய காரியத்தை அவிழ்த்து போடாதிருங்கள். ஏதோ இன்னைக்கு தான் ரட்சிப்பு கொடுத்தாரு, இன்னொரு நாளைக்கு இந்த வேத வாசி அதிகமாக ரட்சிப்பு வந்து கிடையாது. அவர் ஒரு முறை கொடுத்ததான், நீயே வேண்டாம்லாம் அவர் எடுத்துக்கிற மாட்டார். அல்லேலூயா. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தினா ரொம்ப தெளிவாக நாணமாக பயன்படுத்தணுமா. அந்த சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல் எப்பொழுதும் சொந்தம் இடம் ஆவியை அவிழ்த்து போடாது. இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்த அபிஷேகத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்காதீங்க, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதில் எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா அதுக்குள்ள, வசனத்துக்குள்ள. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான சொல்கிறோட சாதாரணமாக சொல்கிறேன். அவர் சொல்கிறார், விலையேற பெற்றவர்கள் நீங்கள். அல்லேலூயா. விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு கிரையமே கொடுக்க எவனாலும் முடியாதுங்க. உங்களை யாரும் இன்னைக்கு வேணால் ஒரு வேலைக்கு வேணால் கூலிக்கு போகலாம், அதுக்கு வேணால் கூலி பாத்திரம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சிந்தைகளையும் விசனையும் விளைவாக யாராலும் முடியாது. கர்த்தர் ஒருவரை தர. அவர் என்ன கிரையை கொடுத்தாரு? கல்வாரி சிறு உங்களுக்கு ரத்தம் சிந்தினாருங்க. அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. குற்றமில்ல ரத்தத்துக்கு எவனாலும் ஈடு கொடுக்க முடியாது. அப்படி அழைத்து உங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள், அது வீணாக்கிறாதீங்க. அல்லேலூயா. வரத்தை மட்டும் இன்னைக்கு தப்பான அசால்ட்டாக அனுப்பிச்சிடாதீங்க. அடுத்து சொல்லுது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். இப்போ பேசி கொண்டு இருக்கால, கர்த்தர் பேசுறதில்ல, இதான் வார்த்தை. இந்த வார்த்தையை அற்பமாக எண்ணாதீங்க. ஏதோ ஒரு பேசுவார், அதுக்காக நம்ம அப்படிலாம் இருக்க முடியுமா? இருந்தால் ஆகணும். அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை கண்மலை மேலே உயர்த்துவார். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தை உனக்குள்ள வரும்போது அதை நீ பிடிச்சிட்டீங்கன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மனக்கண் திறக்கப்பட்டவன். தயவு செஞ்சு எப்பயுமே உங்களுடைய உள்ள அபிஷேகத்தை உங்களுக்கு தெரியும். என்ன அபிஷேகம் தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்களா, இதே பெரிய அபிஷேகம். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். சரி, அடுத்த வாசிங்க சிஸ்டர். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, வீட்டில் போயோ இல்லை எங்கேயோ தான் சரி, நீங்கள் யாருன்றமோ தெரிஞ்சு
நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமானது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வசனம் உள்ள இருந்துச்சுன்னா நீங்க பாக்கியவான்கள். எந்த வசனம்? எனக்காக ஒருத்தர் சிலுவையில் சிந்தின ரத்தம், எனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டாரு, என் பாவத்தை அன்னைக்கு சுமந்து தீர்த்துட்டாரு, நீதிமான் சொல்லுது. இந்த அபிஷேகம், நான் அவருடைய பிள்ளை அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, இந்த அபிஷேகம், இதை அற்பமாக எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. விசுவாசை காத்துக்கொள்ள நீங்கள் பாக்கியவான்கள் இருப்பீங்க. வசனம் சொல்லு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். சோதித்து பாருங்க. நீங்கள் யாருன்ற சோதித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளை, முடிச்சிருவோம் சீக்கிரமா. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். வாசிங்க சிஸ்டர். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அல்லேலூயா. உங்களை எந்த மனுஷனாலும் பரிசுத்தப்படுத்த முடியாது. உங்களை பரிசுத்தம் ஒரே ஒரு சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதான தேவன் மாற்றம் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். ஏன்னா நீங்கள் பரிசுத்தமான படினால தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. பரிசுத்தமாகாமல் இங்கே வர முடியாது. பரிசுத்தமானால தான் இங்கே வந்திருக்கீங்க. உங்களை ஏற்கனவே பரிசுத்தப்படுத்திட்டுன்னு சொல்கிறாரு. இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கோ உங்களுக்கும் எந்த தகுதியும் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாகப்பட்டது பரிசுத்தமானது தான். அல்லேலூயா. ஏன்னா சமாதானத்தின் தேவன் பரிசுத்தமாக இருக்கார். நான் செய்யலைங்க. கர்த்தர் எல்லா சமாதானம் எல்லாவற்றையும் சிலுவையில் உங்களுக்கு விட்டு கூட சமாதானம் பண்ணவர். எத்தனை விசுவாச கேள்வி கேட்டக்கெல்லாம் அர்ப்பணிச்சிட்டார். அவர் உள்ளே இருந்த பிளட்டு தண்ணி முதற்கொண்டு வெளியே வந்துருச்சு. எதுக்கு இல்லை கொடுக்க ஒன்று உலகத்தை அவனுக்கு வர்றவனுக்கு கொடுக்குறதுக்கு என்ற எதுவுமே இல்லைன்ட்டார். எல்லாம் கரையை கொடுக்கப்பட்டுச்சு நம்மளுக்காக. அந்த இயேசுக்கு சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வாசிங்க சிஸ்டர். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் நான் வரும்போது குற்றமில்லாதபடி காக்கப்படுவதாக. யாரும் உங்களை குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நடந்து எப்படி இயேசு கிறிஸ்து போதுன்னு பேச சொன்னதோ ஏதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். நீங்கள் போகும்போது உங்களை பார்த்து சொன்னார், தேவனுடைய வித்து போகுது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, தேவனுடைய ஆராதிக்கிற குடும்பம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டேன். நீங்கள் பாக்கியவானு. அப்படி சொல்ல போய் தான் அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. ஏன்னா எங்களுக்கு சொல்லவே இல்லை நினைச்சிடக்கூடாதுல்ல. அப்படி சொன்னதுனால தான் நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அமர்ந்திருக்கீங்கன்னா உங்களோட சொன்னதுனால தான். இந்த அங்கீகாரத்தை தான் நான் சொல்கிறேன். அவித்து போடாதீர்கள். அல்லேலூயா. அப்படி சொன்ன வாய் வேற மாதிரி உங்களை சொல்லாதபடிக்கு நீங்கள் நாணமாக செயல்பட்டீங்கன்னா அன்னைக்கு லட்சணம் கோடிகளுக்கு நீங்கள் தகப்பன போசிப்பீங்க. அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுடைய அந்த அணுக்கிரகம், அந்த விசன் சொன்னார் இல்லையா, இதோ கடலான மணலை உனக்கு நான் ஜனங்களை கொடுப்பேனாரு. நீங்கள் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை ஆண்டு கொள்ளணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய இவருடைய ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ருசித்து பாருங்க. உண்மையிலே ருசி பார்க்க தான் எதுவுமே டேஸ்ட்டு வரும். சரி வாசிஸ்டர் கடைசி. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்ல. உங்களை இன்னைக்கு அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, என்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். என்னை இன்று இங்கே அழைத்திர உண்மையுள்ளவர். அவர் தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன சுருக்கமாக சொல்லி முடிச்சாரு, தீங்கு செய்யாதீங்க, மற்றவருடைய வார்த்தை கனம் பண்ணுங்க, மதிங்க. ஒரு ஆலோசனை சொன்னால் ஓகே பண்ணுங்க, சரின்னு சொல்லுங்கள். அப்போ எல்லாத்தையும் அறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னால் 10 பேர் ஆலோசனை கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, வேண்டாம் சொல்லலை. ஒருவேளை நான் தப்பாக ஆலோசனை கொடுத்துருப்பேன், அதை விட்டுருங்க. தம்பி ஒரு நாள் ஆலோசனை கொடுத்துருப்பேன், அதை பிடிச்சிக்கேன்றேன் நான். இல்லையா, இவரு சொன்னார் வேண்டாம், நான் தவறாக சொல்லியிருக்கலாம். அவரோட உங்களை சடிதியாக மாமிசத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பேன், ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, அதை பிடிச்சிக்கேன்றேன் நான். இல்லையா, நீங்கள் நடக்க வேண்டிய வழி அவர் உனக்கு காட்டுவாருங்க. என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண் எதுங்க? அவர் கண் எது? அல்லேலூயா, வார்த்தை. அல்லேலூயா. சொல்ற அவருடைய வசனம் எனக்கு காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். இதுதான் அவருடைய கண்கள். அந்த கண்கள் அப்போ சொல்லுது, நீ மற்றவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு சமாதானம் உண்டாகும். மற்றவங்களை நேசிங்க, அன்பு செலுத்துங்க, உபசரிங்க. உபசரிக்கிறனா உங்களுக்கு நீங்களே துக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்களே அங்கிட்ட போய் ஐயோ அவங்கள்ட்ட சரியாக பேசாமல் வந்துட்டோமோ கொஞ்சம் யோசித்து போகிற. அதுக்கு பிறகு நீங்கள் பேசி பிரேசனே கிடையாது. இல்லையா, காலங்களின் நேரங்களில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்ல வரேன். கிடைக்கிற காலத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகத்தான் சொல்கிறான், காற்று அடிக்கும் போது தூற்றுவார்கள். என்ன சொல்லத்தில் காற்று அடிக்கும் போது
தூற்றிக்கொள். ஏன்னா அப்போ தான் அந்த சண்டும் கனி தானியமும் தனித்தனியாக விழுகும். இல்லையா? காற்று இல்லாமல் தோணும் எல்லாம் ஒரே மாதிரி தான் விழுகும். ஆனால் காற்றடிக்கும் போது தூத்துனா அந்த சண்டெல்லாம் பறந்து போயிடும், தானியங்கள் மட்டும் சரியாக இடத்துல விழுகும். இல்லையா? நிறைய பேர் நெல் தூட்டு நான் பார்த்துருக்கிறேன், இந்த கிராமத்தில் பார்த்துருக்கிறேன். தூட்டி விட்டாங்கன்னா காற்று அடிக்கும் போது அந்த சண்டு சடலாம் பறந்து அங்கிட்டு போய் விழுந்துரும். அந்த கோதுமை மணிகள் அரிசி மட்டும் கரெக்டாக, நெல் மட்டும் கரெக்டாக விழுகும். காற்றடிக்கும் போது தூற்றிக்கொள், வார்த்தை கிடைக்கும் பிடிச்சிக்கொள்ளும் சொல்லுவார். இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நான் சொல்ல இன்ன வரைக்கும் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை. இன்னும் நம்ம இந்த பூமியில் எவ்வளவோ ஆளுகை செய்ய வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அநேக ஜாதியிலும் ஜனங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. இதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சும்மா இங்கே வந்துட்டு ஒரு சேர்த்து கேட்டு போகிற கிடையாது. கோடிக்கணக்கான மக்கள் வெளியே இருக்கிறாங்க. உங்கள் மூலியமாக தான் அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பணும், அவங்க வாழ்க்கையில் புதிய அபிஷேகம் வரணும். உங்களை ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பயன்படுத்த போகிறாரு. அல்லேலூயா. அந்த விஷன் உங்களுக்குள்ளே வந்தால் தான் கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்த முடியும். ஆமாண்டவரே, நீங்கள் இதுக்கு தான் அழைச்சிங்க, நான் பாத்திரம் நான் வர்றேன்டவரே அப்படி சொல்லும்போது கர்த்தர் அவங்களை கண்மலை மேலே உயர்த்துவார். அல்லேலூயா. நீ அறியாத எட்டாவன பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரிப்பார். தலைச்சராக மாற்றிக்கொள்வீர்கள். உங்களுடைய தலையில் ஒரு அபிஷேகம் இருக்கும். ஒரு வாக்குறுத்தம் கொடுப்பார். நீ போராடம்லாம் செழிப்பு உண்டாகிட்டே இருக்கும். எந்த மனுஷனும் தலைவலி நிற்க விடமாட்டார். அல்லேலூயா. அழைக்கிறது உண்மை இல்லவர். அல்லேலூயா. அழைத்தர் உண்மை இல்லவர். இந்த இடத்துக்கு வந்துருங்க. இனி அழைத்தர் உண்மை இல்லவர். அவ்வளோதான். மனுஷனை நம்பாதீங்க. கர்த்தரை நம்புறவன் செழிப்பான் என்று வசனம் சொல்லுவது. தேவன் பெரிய காரியம் செய்வாராக. அந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஏற்றுக்கொள்ளா இருக்கலாம். கர்த்தரை உங்களை ஆஸ்வதிப்பாராக இயேசு நாமத்தினாலே. தேவன் பெரிய காரியம் செய்வார். உங்களுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக உங்களுக்காக ஒருத்தர் கரையும் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இயேசுக்கு சிலுவையிலே. அந்த ரத்தத்தை என்னைக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. எனக்காக மரித்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஜெபிப்போம். அநேக காரியங்களுக்காக கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். ஆமென். அதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களை ஒருத்தர் அழைச்சிருக்கார் இல்லையா, அவரும் உண்மையுள்ளவர். நம்மகிட்ட உண்மை இல்லை, அவர்கிட்ட உண்மை இருந்துச்சு. அவர் தெரியும் உங்களை எப்படி நடத்தணும், அவருக்கு தெரியும். அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கும் போது உங்களை கர்த்தர் கண்மலை மேலே உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் அவரை மட்டும் விசுவாசத்தா போதும். என்னை ஒருத்தர் அழைச்சிருக்கிறார், நடத்துவார், என் தேவையெல்லாம் சந்திப்பார், எனக்காக யாவும் செய்து முடிப்பார்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல சொல்ல வசனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவரே, நாம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை ஆண்டவரே பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே அருமையான மைச சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிங்க. அழகான ஒரு வார்த்தை சங்கீதத்திலிருந்து. ஆண்டவரே, எப்பயெல்லாம் அவர் துரத்தப்பட்டு தள்ளப்பட்டாரோ அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாக பேசினார் தாவீது என்று சொன்னார். ஏன்னா தாவீதுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் கொடுப்பார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் மன்னிக்கிற தெய்வம் என்று அவர் தெரியும் தாவீதுக்கு. தைரியமாக போய் நின்னார். இன்னைக்கு நாங்களும் வந்திருக்கிறோம் சமூகத்தில். நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே அழைக்கிறவர் உண்மையிலவர்னு சொன்னீங்க. உண்மையிலே எங்களை அழைத்தவர் நீங்கள் உண்மையிலவர் தான்ப்பா. எங்களை இன்னைக்கு வரைக்கும் குற்றம் குறைய சொல்லவே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்களை அர்ப்பணித்து உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்த போது எங்களை புதிய கருவியாய் மாற்றினீங்க, அற்புதமாக மாற்றிக்க. அநேகருக்கு ஆலோசனை தரக்கூடிய பிள்ளைகளாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாய், நியாயம் சரிக்கிற பிள்ளைகளாய், அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாய் உங்களுடைய பிரசனம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆளுகை சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தரை உங்களை விதமாக ஆஸ்வதிப்பார் இயேசு நாமத்தினாலே. தேவன் பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தை ஜெபித்து ஆஸ்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது காணிக்கை பகுதி. ஆமோஸ் ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும். சோதரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று
நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் நடந்த தேவன் நடத்துவார். இந்த சர்வீஸ் முடித்தோடனே 2வது சர்வீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமே இருக்குது. உங்களை கட்டாயப்படுத்தலை. ஒருவேளை இருந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்சா இருக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் அலையிலையா இருக்கும். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டோம். ஒரு 3/4 மணி நேரத்தை தம்பி முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா பாஸ் ஒரு 4.5 மணி நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்குள்ள 3/4 மணி நேரம் போதுமானது. அந்த செய்தி கண்டிப்பாக எடுப்போம். ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இருந்து சாப்பிட்ட உடனே ஆரம்பிச்சிருவோம். கேட்டுங்க. இருந்து கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மதிய உணவுக்கான ஸ்பான்சர் அறிவு மன்னன் அம்மு கலைச்செல்வி அலையிலையா. நேற்று அவங்க எல்லாமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு முழு ஸ்பான்சராக பண்ணாங்க. நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அலையிலையா. கர்த்தர் இப்படி ஒவ்வொருத்தங்க ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னும் இந்த ஊழியத்தை வளர்க்கலாம் இருக்கும். நிறைய பேர் உதவுறாங்க. அலையிலையா. இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் காரில் வாய்க்க பண்ணுகிறவர். அலையிலையா. பேசுகிறது என் வேலை, விசுவாசிக்கிறது என் வேலை, செய்து முடிக்கிறது கர்த்தர். அலையிலையா. இதை ரொம்ப ருசி பார்த்துட்டேன். அலையிலையா. அவர் மிகவும் பயங்கரமானவர். இறங்கி காரியங்கள் செய்வதில்லை. அலையிலையா. செய்வதில்லை. மிகவும் பயங்கரமானவர். தேங்க் காட் பிளஸ் யூ. கண்களை முடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே, இன்றைக்கு இரு பரிவாரங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க ஆண்டவரே. சகோதரி மூலியமாக ஆண்டவரை பேசுனீங்க, அடியன் மூலியமாக பேசுனீங்க ஆண்டவரே. வார்த்தைக்கு நன்றி. இதை கேட்ட செவிகள் பாக்கியம் உடையதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு நன்மை செய்கிறோமா இருக்கிறீங்க. எல்லா தீங்குக்கும் இக்கட்டுக்கு விலக்கி தாவீதை பாதுகாத்த தேவன். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க. சாந்த குணமுள்ளவராக இருங்கள்,
மற்றவங்களை விசாரிங்கள், எல்லாவற்றையும் அறிந்து நன்மையானதை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகின்ற வாரங்களே செய்திக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர்பறை குடும்பம் ஆஸ்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆஸ்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆண்டவருடைய இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் இன்று என்றும் சதா காலமும் நாம் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சர்வ் பண்ணிட்டு